ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எத்தனை பேருக்கு டயர்ட் ஆகிக்குது கையை தூக்கணும்? எனக்கு கண்டா கொஞ்சம் டயர்ட் ஆகிக்குது. 2 பேருக்கு தான் டயர்ட். மாஷா அல்லாஹ், 2 கை, அதுவும் பாதி தான் தூக்கப்படுச்சு, ஹாஃப் டயர்ட். மாஷா அல்லாஹ். ரைட், மகரிப் தொழுகை, அதாவது இன்னைக்கு நீங்கள் லொஹர், அசர், மகரிப் 3 தொழுகை இந்த இடத்துல தொழுதிருக்கீங்க, அப்படி தானே? 3 தொழுகையையும் அவ்வல் தக்பீரோட நான் இங்கே தொழுதேன், தக்பீரோட ஃபர்ஸ்ட் தக்பீர் நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா கையை தூக்குங்க பார்ப்போம். ஓகே ஓகே ரைட். யோசித்து தூக்கினா அது யோசனை பண்ணி தூக்குறாங்க சில. அவ்வல் தக்பீரா இல்லையா, முதல் தக்பீரா கடைசி தக்பீரா அப்படின்னு கன்ஃபியூஸ்ட். சரி, அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. இருக்கிற மீதி உள்ள தொழுகைகள், மிச்சமாக இருக்கிற தொழுகைகளை டைமுக்கு ஆன் டைம், பங்க்சுவலிட்டி என்ன ராஜா, நேரத்துக்கு இயங்குறது, அதை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் பழகக்கூடியவர்களாக இருக்கிற தொழுகைகளை ஒன் டைம் முதல் தக்பீரோட தொழுவுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? தொழுவீங்களா? 2வது, இன்றைக்கு மகரிப் தொழுகையில் ஓதின கராத்தை கேட்டு எனக்கு அப்படி சும்மா ஈமான்ல ஒரு ஐ ஃபெல்ட் சம்திங், என்னுடைய உள்ளத்தில் சும்மா அப்படி ஒரு சேஞ்ச் உண்டு. அப்படி ஈமான், ஐ ஃபெல்ட் தட் ஈமான் இன்க்ரீஸ்ட், ஈமான் அப்படி கூடின மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்கிறாங்க. அப்படி சும்மா கையெழுத்து எனக்கு அப்படி விளங்கிச்சு, ஈமான்ல ஒரு மாற்றம். ரைட், சரி, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேருக்கு, மிச்சம் பேருக்கு ஈமான்ல ஒரு மாற்றம் வந்திக்கான சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஈமான் கூடிச்சு ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. மாஷா அல்லாஹ் ஏற்பட்டிருக்கு. குர்ஆனை கேட்கும்போது மக்காவுக்கு போனால், மதீனாவுக்கு போனால் எப்படி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட், அடுத்த தொழுகை இஷா தொழுகை இருக்குது இன்ஷா அல்லாஹ். வெயிட் அண்ட் சீ. ஹிடன் பிஹைண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பின்னால என்ன அதோட தத்துவம், அதில் என்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்வுல என்னென்ன முரண்பாடு, டிஸ்பியூட், முரண்பாடுகள் நமக்குள்ள இருக்கு, அதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. சரியா? கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, நிறைய விஷயம் வரப்போகுது, எழுதி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம டாபிக் என்ன இன்னைக்கு? நீங்க சொல்லுங்க ராஜா. யா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்ப தலைப்பு அதுக்குள்ள என்ன பேச போகிறோம்? தெளிவா சொல்லுங்க. அதோட பொருள், அதோட என்ன முரண்பாடு, அதோட என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுதான் சுருக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல எத்தனை முரண்பாடு, எத்தனை வித்தியாசமான இயக்கங்கள், அமைப்புகள், கருத்துக்கள் இருக்குது, அதை தான் இப்போது பார்க்குறோம். சபையில் ஒரு கேள்வி, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியே இல்லை அப்படி சொல்லவங்க கையை தூக்குங்க. அப்படி இருந்த பள்ளிக்கு வெளியே போட்டுருவாங்கடா, முஸ்லீமா இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்ம எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறோம். சொல்லி இருக்கிறோமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டீட்டெயில், இன் டீட்டெயில், இது எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விவரம் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது எல்லாருக்கும் பாடம். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. சரி, ஆனால் இப்போ நாங்கள் அதை பிரித்து வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை 2 பகுதி இருக்குது. ஒன்று
அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ். ரெண்டு பகுதிக்கு தேர் இஸ் நோ காட், வணக்கத்துக்குரியவன் யாரும் யாரும் இல்லை. முதல்ல வணங்கு, அதாவது நாங்கள் வணக்கம் செய்வதற்கு தொழுக நோன்பு மற்ற எல்லா வணக்கங்களையும் செய்வதற்கு தகுதியான கடவுள் ஒரு காட் யாருமே கிடையாது, இல்லை என்பது முதலாவது பகுதி. லாண்டா என்ன அர்த்தம்? லா நோண்ட அர்த்தம், இல்லைன்ற அர்த்தம். அடுத்த தரம் இஷா தொழுக அவ்வல் தக்பீரோட தொழுதிங்களான்னு கேட்டால் அரபுல லான்னு சொல்லிடாதீங்க, நாம் சொல்லுங்க. லாண்டா இல்லை என்று சொல்லாம நாம் ஆம் தொழுதேன் அப்படின்னு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? லான்னு சொன்னா இல்லை. லா இலாஹ, வணக்கத்துக்குரிய எந்த ஒரு கடவுளும் இல்லை. இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாவை தவிர. இப்ப யாரை வணங்கணும்? அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று இல்லை வணங்க கூடாது, இன்னொன்று வணங்க வேண்டும். உதாரணமா நான் சொல்லுகிறேன். உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். நீங்க போகலாம், நீங்க போகலாம் சொன்னா நீங்க இருக்கலாமா? இருக்கவும் செய்யலாம், ஆனால் போகலாம். நீங்கள் இருக்கவே கூடாது அப்படி என்றா போய்த்தான் ஆகணும். ரெண்டு வழங்குத உண்டு. ஒருத்தர் கேட்காரு, நான் இரவைக்கு லேட்டாகி தூங்கலாமா? நம்ம சொல்லுவோம், நீங்க இரவைக்கு லேட்டாகியும் தூங்கலாம். அப்படி என்றா நேரத்தோடையும் தூங்கலாம், லேட்டாகியும் தூங்கலாம். இன்னொருவர் சொல்லுகிறார், நீங்க இரவைக்கு லேட்டாகி தாமதமாகி தூங்கக்கூடாது. அப்படி என்றா நேரத்தோட தான் தூங்கணும். சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்று இதை சொல்லுதா? அல்லாவை வணங்குவோம் என்று சொல்லுதா? அல்லது அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படி சொல்லுதா? எப்படி சொல்லுது? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த தலைமைத்துவ பயிற்சியெல்லாம் செஞ்சுக்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கே கேட்கல, உங்களுக்கு கேட்குதா? பக்கத்தில் கேட்டுச்சா? கேட்கலையா? சத்தமா சொல்லுங்க. அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்க கூடாது. ரெண்டு விஷயம் இருக்குது, சரிதானா? ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வணங்க, யாரையும் வணங்க கூடாது, வணங்கப்பட வேண்டியது அல்லாஹ் மட்டும்தான். இந்த ரெண்டு பகுதி அதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி இருக்குதா? லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாவை தவிர அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன். இதுதான் இந்த கலிமாவுடைய ரெண்டு பகுதி. குர்ஆன்கிட்ட போனீங்கன்னு சொன்னா, குர்ஆனை பாருங்க, இந்த ரெண்டு பகுதியையும் உள்ளடக்கி ஒரு செய்தி சொல்லுது. நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பி அல்லாவை மட்டுமே வணங்குங்கள், மேலும் அவன் அல்லாது வணங்கப்படக்கூடியவைகளை முற்றிலும் விலகி தவிர்ந்திருங்கள் என்று போதிக்குமாறு சொல்லி அனுப்பினோம். உலகத்தில் சிங்கள மீடியம் கையை தூக்குங்க பார்ப்போம். சிங்கள மீடியம் நல்லா தூக்குங்க, எனக்கு இது கட்டாயம் தேவை. நல்லா தூக்குங்க, எனக்கு அவ்வளோ சிங்களம் தெரியாது, அதனால அது கேட்க தூக்கினேன். விடுங்க. இங்கிலீஷ் மீடியம் ரைட், ஓகே. மற்றெல்லாம் தமிழ் மீடியம் தானே, உருது ஹிந்தி ஒன்றும் கிடையாது. ரைட், உந்து தெரியுமா? சரி, மாஷா அல்லாஹ். தெரிஞ்சா நல்ல விஷயமாப்பா, தெரிஞ்சு கொள்ளட்டும். அவருக்கு ஹிந்தி உருது தெரியுமா இருந்தால் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட். ரைட். குர்ஆனுடைய கட்டளை என்ன? ஒவ்வொரு சமுதாயம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும், நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் ஒரு நபி அனுப்புவான். இந்த காலத்தில் தான் உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு நபி. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எப்படி காலிக்கு ஒரு நபி, அங்கால வெலிகமத்துக்கு ஒரு நபி, அங்கால கிந்தோட்டைக்கு வேற ஒரு நபி, இப்படி என்று நபிமார்கள் ஆங்காங்க பல நபிமார்கள் வருவாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூட்டம், சமுதாயம், ஊர் இப்படி மாற்றி மாற்றி அல்லாஹ் தூதர்கள் அனுப்பினார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு ரெண்டு விஷயத்தை கட்டளை போட்டான். ரெண்டு கமாண்ட்ஸ், அல்லாஹ்வுடைய கட்டளை, ரெண்டு முக்கியமான கட்டளை. ஒன்று என்ன கட்டளை? அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும்.
உபுதுல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும். இரண்டாவது கட்டளை என்ன? அவனை தவிர வேறு யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாதுன்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதைத்தான் சொன்னாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதுக்கு பிறகு முதலாவது சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்ய வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், பின்னாடி வந்த எத்தனையோ தூதர்கள், மற்ற எல்லாருடைய பிரச்சாரம் என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்க வணங்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அனுப்பினார். திருமறை குர்ஆன்ல இது வருது. அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனோடு வேறு எதையும் இணையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேறு யாரையும் கொண்டு வந்து அதுக்கு நிகராக அதுக்கு சமனாக வைக்கக்கூடாது. அடுத்த வசனம் 4:36 வருது. சரியா? அடுத்து என்ன வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க, நீங்க வாசிங்க ராஜா. தமிழ் தெரியுமா? படிங்க. மாஷா அல்லாஹ், நல்ல வாசிச்சாரு. பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. பள்ளி யாருக்குரியது? வக்ஃப் செஞ்சிருக்கிறோம், தொழுகிறோம். பள்ளி வாசல் வந்து யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த பள்ளியில் அல்லாஹ்வை தான் நீங்கள் அழைக்க வேண்டும், அவனைத்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனைத்தான் வணங்க வேண்டும். வேறு யாரையும் நீங்கள் அவனோடு சேர்த்து அழைக்கவோ பிரார்த்திக்கவோ வணங்கவோ கூடாது என்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் போடுகிறான். உதாரணமா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களை வீட்டுக்கு ஒரு டீடு இருக்கிறா இல்லையா, உறுதி, அதுக்குரிய டீடு இருக்குது. வீட்டுக்கு நடுவில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டீடில் ஒரு பகுதியை கொடுப்பீங்களா? இருக்கிற வீட்டில் நடுவில் ஒரு துண்டை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பள்ளிவாசல்ல மக்கள் கொடுத்துருக்குறாங்க, நான் பின்னாடி சொல்லுவேன் அது எங்கே கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. பின்னாடி ஒரு துண்டு வரும். பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளியில் யாருக்கோ ஒரு துண்டை கொடுத்து வச்சிருப்பாங்க, இது அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படின்ட்டு. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். பள்ளி வாசல்களில் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அழைக்கக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது என்ற கட்டளை. இப்படி ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. என்ன இப்ப நாங்க என்ன செய்ய போகிறோம்? அப்படியே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியே எடுத்துட்டு போறோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போக போறோம். ரசூலுல்லாஹ்வும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வந்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. ராஜா தெரியுது உங்களுக்கு? கொஞ்சம் அங்கிட்டு கிட்டாய் பார்த்துக்கணுங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லித்தான் பத்ர் யுத்தம் நடந்துச்சு, உஹது யுத்தம் நடந்துச்சு, தபூக் யுத்தம் நடந்துச்சு, ஹந்தக் யுத்தம் நடந்துச்சு, எத்தனையோ யுத்தங்கள் நடந்துச்சு. அபூ லஹப் யாரு? கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டு வந்துடும். நீங்க சொல்லுங்க. அபூ லஹப் நபியாவோட சாச்சா, சாச்சா பெரியப்பா. அவரு நாசமா போகணும்னு குர்ஆன் வசனம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ஏற்பட்ட முரண்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கீழே பாருங்க, குறைஷி காபிர்கள் அவங்களுக்கு இடையில இந்த முரண்பாடுகள் என்ன, அவங்களுக்கு இடையில இருந்த உடன்பாடுகள் என்ன? உடன்பாடு முரண்பாடு அப்படி என்ன? அக்ரி டிஸ்அக்ரி. எதுல ஒத்து போனாங்க, எதுல முரண்பட்டாங்க, எங்க பிரச்சனை வந்துச்சு, ஏன் பிரச்சனை வந்துச்சு, அந்த விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஏன் அப்போ ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா முடிஞ்ச. இன்னைக்கு தானே நிறைய முஸ்லீம்கள் சொல்றாங்க, கிளிப்புள்ள மாதிரி சொல்லுவான். சொல்லுங்க ராஜா, நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க, ஒரு செகண்ட்லயே முடிச்சிட்டார் லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ லஹப் சொல்லி இருக்கலாம், அபூ தாலிப் சொல்லி இருக்கலாம், ஷைபா சொல்லி இருக்கலாம், அபூ ஜஹில் சொல்லி இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சு போச்சு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாம பெரிய ஒரு வெடிப்பு, பெரிய யுத்தம், பெரிய பிரச்சனை, ஒரு சமுதாயமே வெடிச்சு போச்சு. ஏன் அப்படி பிரச்சனை? ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபைட்? இதைத்தான் பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷி காபிர்கள் மக்காவில் இருந்தாங்களா, குறைஷி காபிர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சமுதாயம், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல எதை ஒத்துக்கொண்டாங்க, எந்த இடத்துல பயங்கரமான யுத்தத்துக்கு ரெடியாகி நின்றாங்க. அவங்களுக்கு விருப்பமான விஷயம் என்ன, எது பிடிக்கல? இதுல யாராவது சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன?
அல்லாவை தவிர. அதான் மொழிபெயர்ப்பு. விஷயத்தை தெளிவா சொல்லணும். சொல்லுங்க. ஒருத்தர் எழுப்புங்க, எழுப்பி சொல்லுங்க. ஒரு ஆள் எழுப்பி சொல்லுங்க. எழுப்புங்க, நீங்க எழுப்புங்க. தொப்பி இங்க தேர்ட் யா சொல்லுங்க. அல்லாவை தவிரண்டு இருக்குது, அது பிடிக்கல. அது தவிரண்டத்தை எடுத்து போட்டா பிடிச்சு போமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ராஜா. தொப்பி எழுப்புங்க. அபூஜஹிலுக்கும் ரசூலுல்லாஹ்க்கு என்ன பிரச்சனை? இந்த கலிமாத்தோனே சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அப்படி சொன்னாங்க. அபூஜஹில் என்ன சொல்லி இருக்கலாம்? சரியப்பா ஏத்துக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆனா ஏத்துக்கொள்ளல. எங்கேயோ ஒரு இடத்த பயங்கரமான பிரச்சனை. அது என்னன்னு சொல்லுங்க, எழுப்பி சொல்லுங்க. ஒரு கடவுளை மாத்திரம் வணங்கணும். அல்லாஹ் வணங்கினாங்களா? அல்லாஹ் வணங்க இயலான்னு சொன்னாங்க அவங்க. ராஜா நீங்க அவரு அதை மறைஞ்சிக்காரு. எழுமுங்க. நீங்க தான் நீங்க தான் எழுமுங்க. கொஞ்சம் கேளுங்க. மான பிரச்சனை மனசு ஏத்துக்குதான் மான பிரச்சனையாகும். மாஷா அல்லாஹ். ஏதோ ஒரு விஷயத்தை, அது உண்மையும் தான். ஆனா வேற அடிப்படை ஒரு காரணம் இருக்கு. மான பிரச்சனை, மரியாதை பிரச்சனை, தலைமைத்துவ பிரச்சனை, பதவி பிரச்சனை, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருப்பார். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எங்க ஒத்துக்கொண்டாங்க, எங்க முரண்பட்டாங்க? அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா இல்லையா? அபூஜஹில் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளலைங்கிறவங்க கையை தூக்குங்க. அபூஜஹில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல இல்லன்னு சத்தம் வந்துச்சானா கை வருது இல்ல. ஏற்றுக்கொண்டானுங்கிறவங்க கையை தூக்குங்க. தெரியாங்கிறது சும்மா இருக்கலாமே, அதுக்குனால கேட்கிறேன், விட்டுருங்க. அபூஜஹில், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அவ்வளவு பெரிய வம்பர்கள் எல்லாருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இது நானாக சொல்லல, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். நான் இப்ப அடுத்த வசனம் வரப்போகுது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? வானம் பூமியை படைச்சது யாரு அப்படி என்று அவர்களிடத்துல கேட்டா யாருன்னு சொல்லுவாங்களாம். பாருங்க குர்ஆனுடைய வசனம். ஷேக் கொஞ்சம் நீங்க அப்படி ஓதணும் ஷேக், வாங்க அப்படி வாங்க, கொஞ்சம் வாங்க ஷேக், உங்களோட வயசுல நீங்க போடுங்க. குர்ஆனுடைய வசனம் உங்களோட டோன்ல வரட்டும். கேட்போமா குர்ஆன? அப்படி குர்ஆனை கேட்டு கேட்டே போவோம். மஷா أعوذ بالله من الشيطان الرجيم. ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن الله. அவர்களிடத்திலே இந்த வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று நீங்கள் கேட்டால், பாங்குக்கு முன்னாடி செலவாத்து எத்தனை பேர் சொன்னீங்க? கைத்துங்க. மறந்துட்டீங்களா? எத்தனை பேர் செலவாத்து சொன்னீங்க பாங்குக்கு முன்னாடி? மாஷா அல்லாஹ். நல்லா தூக்குங்கப்பா, நல்லா தூக்குங்க. தப்பு செஞ்சாலும் தைரியமா செய்யணும். கையை தூக்குங்க நல்லா. ரைட். பாங்குக்கு பின்னாடி செலவாத்து சொன்ன பண்றவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆகிக்கிங்க. மாஷா அல்லாஹ். விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதானுக்கு முஅத்தின் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி பாங்குக்கு பதில சொல்லி அதுக்கு பிறகு என் மீது செலவாத்து சொல்லி, பாங்கு முடிஞ்ச பிறகு என் மேல செலவாத்து சொல்லி பாங்குடைய துவாவை ஓதுகிறாரோ அந்த துவாவை ஒருத்தர் சொல்லுங்க பாப். நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
சொல்லுங்க சத்தமா. எக்ஸாமில் கேட்டாலும் எழுத மாட்டேன்றாரு. நீங்க சொல்லுங்க. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அவருக்காக என்னுடைய ஷஃபாஅத் இன்டர்செஷன் நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கிறது. ஷஃபாஅத் செய்கிறது வாஜிப், கட்டாயம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? எப்ப பாங்குக்கு பதில் சொல்லணும், பாங்கு முடிஞ்ச பிறகு ஸலவாத் ஓதணும், அதுக்கு பிறகு இந்த துஆ ஓதணும். இதை ஓதினா அவருக்கு என்ன கிடைக்கும்? கியாமத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத், ரசூலுல்லாஹ் இவருக்காக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாரு மறுமை நாள்ல. ஆனா பள்ளியில பாங்குக்கு பிறகு சொல்றாங்களா முன்னாடி சொல்றாங்களா? முன்னாடி சொல்றாங்க. சம்திங் ராங், என்னமோ ஒன்று மாறி போயிருக்குது. சரியா இல்லையா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் லுக்மான், சூரத்துல் லுக்மான் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே வல இன் சஅல்தஹும், இந்த உங்களுடைய எதிரிகள் விரோதிகள் எனிமீஸ் இருக்காங்களே, அபூ ஜஹில் அபூ லஹப், இந்த மாதிரி உங்களோட சண்டை பிடிக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் இந்த வானத்தை எல்லாம் படைச்சது யாரு, இந்த பூமியை படைச்சது யார் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமாக யார் படைச்சாரு? அல்லாஹ் தான் இவற்றை படைத்தான் என்று சொல்லுவார்கள். இது நான் சொல்லல, யார் சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்துல் லுக்மான் 25. வானம் பூமியை படைச்சது அல்லாஹ்னு நம்பி இருந்தான். ஆனா அவன் முஸ்லிமா காஃபிரா? அபூ ஜஹல் காஃபிரா முஸ்லிமா? அபூ லஹப் காஃபிரா முஸ்லிமா? காஃபிர். அல்லாஹ் தான் வானத்தை பூமியை படைத்தவன் என்று நம்பி இருந்தான். நாங்க நம்பி இருக்கிறோமா இல்லையா? இப்ப நாங்க முஸ்லிமா காஃபிரா? பாப்போம், முஸ்லிமா காஃபிரா என்ன பட்டியல் இருக்கு, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ரெண்டாவது பாருங்க, சூரியன் சந்திரன் இதையெல்லாம் இயக்கி கொண்டிருப்பது, இதெல்லாம் செட்டப் பண்ணி ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? யாரு? அல்லாஹ். அபூ ஜஹில், அபூ லஹப், இஸ்லாத்திர விரோதிகள், காபீர்கள், குறைஷிகள் எல்லாரும் நம்பி இருந்தாங்க. சூரியனை யாரு கிழக்கில் உதிச்சு மேற்கில் கொண்டு வரதுன்னு கேட்ட அபூ ஜஹல்கிட்ட கேட்ட சொல்லுவோம், அல்லாஹ் தான் செய்கிறான். சந்திரன் இப்படி ஓடுது, இதை யாரு கொண்டு வர்றது, யார் இயக்குகிறான்? அல்லாஹ் தான் செய்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நானா சொல்லல, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். ஷேக் ஃபல்லல் யா ஷேக். இல்ல ஓதுறதா ஓதுறா கழிப்பாங்க. மாஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم ولئن سألتهم من خلق السماوات والأرض وسخر الشمس والقمر ليقولن الله فأنا يؤفكون. நபியே அவர்களிடத்தில் இந்த வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி அதை ஒரு திட்டமிட்டபடி ஓடச் செய்வது யார் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபஅன்னா யுஃபகூன். இவ்வளவு சொன்ன பிறகும் திரும்ப மறுபடி அவர்கள் ஏன் திசை மாறி செல்லுகிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். வானம் பூமியை படைச்சது அல்லாஹ்னு சொன்னான், சூரியன் சந்திரனை இப்படியெல்லாம் ஓடச் செய்வது அல்லாஹ்னு சொன்னான். ஆனாலும் சொன்ன பிறகும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சூரத்து அன்கபூத் 16வது 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்புறீங்களா இல்லையா? சூரியன் சந்திரனை வசப்படுத்தி ஓடுவது அல்லாஹ்வா யாரு? அல்லாஹ். நம்புறீங்களா இல்லையா?
அபூஜஹிலும் நம்பினான். நம்ம நம்புகிறோம், ஆனால் நம்ம முஸ்லீம் என்கிறோம், அவனை போய் காபிரங்கிறோம். என்ன வித்தியாசம்? ஏன்? அந்த கேள்விக்கு பதில் பின்னாடி வரப்போகுது. மௌத்தாக்குவதும் உயிர்ப்பிக்க செய்வதும் அல்லாஹ் என்று நம்பினாங்க. இந்த உலகத்தில் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறது, உலகத்தில் மனுஷனை மௌத்தாக்குறது யாரு? யார் நம்பினா இத? குறைஷி காபிர்கள், ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுல்லாவோட சண்டை போட்ட காபிர்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான்னு நம்பினாங்க. உயிர் கொடுக்கிறது, இயற்கையாக வந்து இயற்கையாக போகிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் படைக்கிறான், அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். மௌத்தாக்குறது நேரம் வந்தா மௌத்தாக்குறது யாரு? அல்லாஹ் என்று சொன்னாங்க. பாருங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? قُلْ مَنْ يَرْزُقُكُمْ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ أَمَّنْ يملك السمع والأبصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الأمر فسيقولون الله فقل أفلا تتقون. நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்க், ப்ரொவிஷன், உங்களுக்கு உணவளிப்பது, உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் தருவது யார்? வானத்தில் இருந்து மழை இறக்கி பூமியில புட்பூண்டுகளை எல்லாம் முளைக்க செய்து மரம் செடி கொடிகள் தானியங்கள் இதையெல்லாம் முளைக்க செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு தர்றது யாரப்பா? இது யாருன்னு நீங்க கேளுங்க. அம்ம யம்லிகு ஸம்அ வல் அப்சார், பார்வை கேள்வி, நம்முடைய அந்த புலன்கள் பார்வை கேள்வி எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு? அப்படி நபியை நீங்க கேளுங்க. யாருக்கிட்ட கேளுங்க? அபூ ஜஹில் கிட்ட, அபூ லஹப் கிட்ட, குறைஷி காபிர்கள்ட்ட கேளுங்க. وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ, மௌத்தான பிறகு உயிரை கொடுக்கிறது, உயிரோடு இருக்கும் பொழுது மௌத்தை கொடுக்கிறது யாரு? ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறானா இல்லையா? உயிரோடு இருக்கிற ஒருவனை மௌத்தாக்குகிறானா இல்லையா? யார் இதை பண்றது? அப்படி என்று நீங்க கேளுங்க. وَمَنْ يُدَبِّرُ الْأَمْرَ, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ப்ரீ பிளான்ட், ப்ரீ டெஸ்டினேஷன், ஒரு ஏற்பாடு, ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே நடத்தி வச்சது. இதையெல்லாம் பிளான் பண்ணி இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும். இந்த நிகழ்ச்சி நம்ம போட்டிருப்போம், இத்தனை மணிக்கு தொழணும், முன்னுக்கு பின்னாவது. ஆனா உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் திட்டமிட்டு நடத்துறது யார் என்று நபியை நீங்க கேளுங்க. ஃபஸயகூலூன அல்லாஹ், அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. இத்தனையும் பண்ணியது சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க? வானத்தில இருந்து பூமியில இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தர்றது யாரு? உங்களோட காது கேள்வி, புலன்கள், பார்வை கேள்வி, இதையெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு? மௌத்து ஹயாத்தை தருவது யாரு? உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் திட்டமிட்டு நடத்துறது யாரு? இதையெல்லாம் இத்தனை கேள்விகளை நபி அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களா? அல்லாஹ் தான்ப்பா இதை செய்கிறான், இத்தனை விஷயங்கள் அல்லாஹ் தான் செய்கிறான். ஃபகுல், நபியை நீங்க திரும்ப அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுங்க, அஃபலா தத்தகூன், அந்த அல்லாவை நீங்கள் பயந்து நடக்க மாட்டீர்களா? எந்த அல்லாஹ் இதையெல்லாம் செய்கிறான் என்று சொல்றீங்களா, அந்த அல்லாவை நீங்கள் பயந்து நடக்க மாட்டீர்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். பாருங்க, இவ்வளவு தூரம் நம்பினான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. நாங்க அபூ ஜஹில் என்று கேட்டா ரத்தம் கொதிக்கிற, யாரோ புதுசா என்னமோ இஸ்லாத்துக்கு வந்து அப்படி ஒரு நாள் பண்ணி இருக்கிறாரு, கேள்விப்பட்டீங்களா? அபூ ஜஹில் ரசூலுல்லாஹ்வோட நேசத்தில் அபூ ஜஹில் அவனை என் கையில கட்டச்சா ஏறி மிரிப்பன் அப்படி என்றாராம். அடுத்த நேரம் பாங்கு சொல்லுது, தொழுகைக்கு போகல. இவரும் கிட்டத்தட்ட அந்த பட்டியல தான் செய்றாரு. அபூ ஜஹில மிரிக்கணும்னு ஆத்திரம், ஆனா தொழல. அபூ ஜஹில மிரிக்கணும்னு ஆத்திரம், ஆனா சுபவுக்கு பள்ளிக்கு போகல. கிட்டத்தட்ட அந்த லிஸ்டுக்குள்ள போறாரு. இவ்வளவு விஷயங்களை நம்புகிறான். ஆனா அல்லாஹ் கேட்கிறான்,
நபியை நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, இதெல்லாம் அல்லாஹ் செய்கிறானே, அவனை பயப்பட வேண்டாமா? அவனுக்கு பயந்து நடக்க மாட்டீங்களா? அவனை மட்டும் வணங்க மாட்டீர்களா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நம்பினான். வானத்திலிருந்து மலையை இறக்கி பூமியில் பயிரினங்களை உருவாக்குபவன் அல்லாஹ். அது முன்னாடி நம்ம பார்த்தோம். வானத்தில் இருந்து மலையை இறக்கி மழை பொழிய செய்கிறது, மற்ற விஷயங்களை செய்கிறது எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். இந்த வசனம் தான் இப்போ ஓதப்பட்டுச்சு. இதையும் அவர்கள் அல்லாஹ் என்று நம்பினார்கள். பார்வை கேள்வி புலங்களை கட்டுப்பாட்டில் வைப்பவன் இந்த வசனத்தில் வந்துச்சு. ஒரு மனிதனுடைய பார்வை கேள்வி இதெல்லாம் கண்ட்ரோல். நீங்க பார்க்கறது, எதை பார்க்குறீங்க, எங்க பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, முழு விஷயமும் அங்க ரெக்கார்டில் இருக்குதா இல்லையா? இப்போ கூட ரெக்கார்ட் பண்ணலுமே நமக்கு. நம்ம பார்க்கறது, இப்போ நான் செய்யக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சா நான் என்ன பேசுகிறேன், எங்க பார்க்குறேன், முழு விஷயமும் வந்துடும். அல்லாஹ் ஏற்கனவே இது மனுஷனுக்கு சொல்லி கொடுக்க முன்னாடி அல்லாஹ் எல்லாத்தையும் ரெக்கார்டில் போட்டான். முழு விஷயங்கள், என்ன கேட்கிறான், என்ன பதியுது, என்ன நினைக்கிறான், எல்லா விஷயங்களையும் இதெல்லாம் செய்யறது யாரு? அல்லாஹ் என்று நம்பினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே வசனம் அனைத்து பொருட்களையும் சர்வ சக்தியால் கட்டுப்படுத்தி வைப்பவன், எல்லா விஷயங்களையும் உலகத்தில் நடக்கிற அத்தனையையும் ஒரு கட்டுப்பாட்டில் அவனோட கண்ட்ரோலை வச்சிருது யாரு? அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ். வானத்திலிருந்து நமக்கு உணவு தர்றது அல்லாஹ். இதையெல்லாம் குறைஷிகள் நம்பினா. இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது. வாசிங்க ஒருத்தர், நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் வாசிங்க, சத்தமா எழும்பி வாசிங்க ராஜா. மஷாலா, நீங்களே வாசிங்க. அவர் சத்தமா வாசிச்சார், நல்லா சொன்னார். அல்லாஹ்வை பத்தி இவ்வளவு தூரம் நம்பினாங்களே, அல்லாஹ்வை பத்தி இவ்வளவு நம்பினாங்க. அல்லாஹ் இது செய்கிறான், இப்படி செய்கிறான், வானம் பூமி உலகத்தில் அத்தனை விஷயங்கள், குல்மன் பேதிகி மலக்கூத்து குளிசை, வானம் பூமி அகிலத்துடைய ஆட்சி பவர் யார கையில? அல்லாஹ்வுடைய கையில. எல்லாம் நம்பினான். நம்பினதோட மட்டும் நிக்கல, இத்தனை நாங்க எதை நம்புகிறோமோ இதையெல்லாம் அவனு நம்பினான். நம்பிட்டு சும்மா இருக்கல, வணக்க வழிபாடுகள். வணக்கம் மீன் என்னது? வணக்கம் என்ன? இபாதா. சிங்களத்தில் ஒரு ஆள் சொல்லுங்க. என்னப்பா சிங்களத்தில் சொல்லுங்க. ரைட். வணக்க வழிபாடுகள் இபாதத்தில் ரொம்ப அதிலையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் வரப்போகுது. குறைஷி காபிர்கள் தொழுதார்களா இல்லையா? தொழுதார்களா இல்லையா? தொழுதார்கள். குர்ஆன் சொல்லுது, வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. இந்த லிஸ்ட்டை போடல உங்களுக்கு, ஏண்டா நீங்க கவனம் எடுக்கணுங்கிறதுக்கா. அல்லாஹ் சொல்லுகிறான், கஅபாவுக்கு பக்கத்தில் அவர்களுடைய தொழுகை கை தட்டுவதும் விசில் அடிப்பதும் ஆகும். கஅபா பக்கத்தில் தொழுவாங்க, ஆனா அவங்களோட தொழுகை என்ன தொழுகை? கை தட்டுறதும். உங்களுக்கு சிரிப்பு அரிக்குது, ஆனால் இன்னைக்கு பள்ளிக்குள்ள நடக்குது. பள்ளி வாசல்களில் இந்த மாதிரி வணக்கம் இன்றைக்கு நடக்குது. ஹூ 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 இப்படி தட்டுறாங்களா இல்லையா? கண்டில்லையா? இன்ஷால்லா இதுக்கு பிறகு பார்ப்பீங்க. இவர் ஹலார வைக்கிறேன்னு சொல்றாரு, நானா சொல்லலை. பள்ளி வாசல்கள் இன்றைக்கு என்னது? ஒருத்தர் முன்னாடி நிற்பா, இப்படி எல்லாரும் நிற்பாங்க, ஹூ ஹூ இப்படின்னு சொல்லி இப்படி தட்டினா யூத கிறிஸ்தவர்கள் தட்டுற மாதிரி நாங்க கொஞ்சம் வித்தியாசமா தட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி தட்டுவாங்க, புறங்காய் உள்ளங்கை. ஜோக்கர்ல சீரியஸா பள்ளிக்குள்ள நடக்குது. மையத்தை வச்சுக்கொண்டு மத்த எல்லாரும் என்ன செய்வாங்க? கையை பிடிச்சு கொள்வாங்க, இப்படி 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 வேகமா ஆடுவாங்க. அது இது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் செய்றாங்க, பௌத்தர்கள்ட்ட வேற முறை, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், உலகத்தில் உள்ள வேற வேற அமைப்பினர்கள் எல்லாம் இந்த ஆட்டம், இந்த அலாரன் அவர் சொன்னாரா, இது செய்கிறாங்க. இது இருக்குது. நான் அதெல்லாம் போட்டால் வீடியோ பெருசாக நான் போடலை, ஆனால் டவுன்லோட் பண்ணி என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போட்டு காட்டுறேன், சரியா? ஒவ்வொருத்தரும் எப்படி இதை செய்கிறாங்க, இந்த வணக்கத்தை. இன்னைக்கே போடவா? நைட்டுக்கு தூங்கினா தான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவீங்க.
அதனால நாளைக்கு போட்டா நாளையோட தொழுகையை முடிச்சிடாதீங்க, இதோட தொழுகை முடிஞ்சு இல்லைன்னு முடிவு பண்றாதீங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, போட்டு தரேன். குறைஷி காபிர்கள் தொழுதார்கள். அவங்களோட தொழுகை என்ன? கை தட்டுவதும். ஆனா தொழுகை அவங்களோட வணக்கம் இன்னைக்கு நடக்குது. நம்ம சிரிக்கிறோம், குறைஷி காபிர்கள் பைத்தியக்காரன் கை தட்டி விசில் அடிச்சிக்கா, இது ஒரு வணக்கமா அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு நடக்குது. பள்ளிவாசல்கள் ஜனாசா வச்சுக்கொண்டு நடக்குது, விசேஷ தினங்கள்ல நடக்குது. வணக்கம் என்று நினைச்சு இதை செய்கிறார்கள். ஆண்கள் பெண்கள். சுபஹானல்லாஹ், அன்றைக்கு ஒரு ஜனாசா, ஒரு பெண்கள் நின்று கொண்டு, அவ்வளவு ஆண்கள் மத்தியில் நின்று கொண்டு அதை செய்கிறாங்க வணக்கம் நினைச்சு. அப்ப குறைஷி காபிர்களுடைய வமா கானத் ஸலாத்துஹும், ஸலாண்டா என்ன அர்த்தம்? ஸலா, தொழுகை. அந்த குறைஷி காபிர்களுடைய தொழுகை காபாவுக்கு பக்கத்தில் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்? கை தட்டுவதும் விசில் அடிப்பதும். எது நேரத்தையோ சொல்லிக்கொண்டு கை தட்டி விசில் அடிச்சு இப்படித்தான் அவங்க தொழுவாங்க. நம்ம அதை இன்றைக்கு ஜாகிலியா, மாடர்ன் ஜாகிலியா இன்றைக்கு நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். அவன் அப்படி பேர் சொன்னா நம்ம ஹலாரான்னு சொல்லுவோம், பிராத்திபன்னு சொல்லுவோம், எத்தனையோ பேர்கள் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சரியா? தொழுதார்கள். குர்ஆனுடைய கட்டளை சொல்லிட்டேன், கேள்வி பதில் இருக்குது, அதை நீங்க கடைசியா பார்த்துக்கணும். நோன்பு பிடிச்சாங்களா? ஒரு உதாரணம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என்ன நோன்பு பிடிச்சாங்க, எப்போ பிடிச்சாங்க, எப்படி பிடிச்சாங்க? ஆஷூராவுடைய நோன்பு. ஒன்று யூதர்கள் பிடித்ததாக வரக்கூடிய ரிவாயத், இன்னொன்றில் முஷ்ரிக்கீன்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி, ரமலான் மாதம் நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க இந்த யூதர்கள் முஷ்ரிக்கீன்கள்லாம் நோன்பு பிடிக்கிறாங்க. யூதர்கள் கேட்டாங்க, ஏனப்பா நோன்பு பிடிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுக்கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாற்றின நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக, டு பி தேங்க்ஃபுல் டு அல்லாஹ், நாங்கள் என்ன செய்கிறோம்? நோன்பு பிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உங்களை விட நான் தகுதி, அதனால் அடுத்த வருஷம் நான் ஒரு நாள் முன்னாடி சேர்த்து 2 நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் பிடிக்க முன்னாடி இந்த நோன்பை பிடிச்சது யாரு? குறைஷி காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் நோன்பு பிடிச்சாங்க. அப்ப அல்லாஹ்வை பத்தி இவ்வளவு நம்பினாங்க, தொழுதாங்க, நோன்பு பிடிச்சாங்க. இப்ப நீங்கள் இன்னும் சொல்றீங்க அபூஜஹில் முஷ்ரிக், அபூஜஹில் காபிர், அபூலஹப் காபிர், அபூ தாலிப் முஷ்ரிக், இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு வாய் கூசல்லையா? தொழுதாங்க, நோன்பு பிடிச்சாங்க. இதனோட இல்லை, இன்னும் போகுது பாருங்க. தர்மத்தில் முன்னோடிகள். தர்மம், கிவிங் சேரிட்டி, ஆம், தர்மம் பண்றதுல நம்பர் 1 அவங்க. யாருக்காவது தெரியுமா என்ன தர்மம்னு சொல்லி? ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்க. தர்மத்தில் எந்த அளவுக்கு பேர் போயிருந்தாங்க? ரைட், நானே சொல்லிடுறேன். அப்துல்லா இப்னு ஜுத்ஆன், தேவண்டா எழுதி கொடுங்க. அப்துல்லா பின், ஒருத்தர் எழுத காணுமே, மாஷாஅல்லாஹ், எல்லாரும் அந்த ரெக்கார்டிங் அந்த உள்ளுக்கு மெமரியில் பதிஞ்சிட்டு இருக்குது போல. இந்த தலைப்பு ஒவ்வொன்றா போகுது, இப்பதான் எழுதுறதுக்கு ஆரம்பிக்காம போல. சரி, தர்மம் செய்வதில் அப்துல்லா இப்னு ஜுத்ஆன், அப்துல்லா பின், திரும்ப இருக்கா, ரிப்பீட் பண்ணுங்க ராஜா. அப்துல்லா பின் போதாது, அப்துல்லா பின் மாஷாஅல்லாஹ் ஜுத்ஆன். ஓகே, அப்துல்லா பின் ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இருந்தான். அந்த ஆரம்ப காலம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லா பின் ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடியவன் பெரிய தர்மம், எந்த அளவு கண்டா, 1000 பேர் வந்தா ஒட்டகம் அறுத்து 1000 பேருக்கு சாப்பாடு, எத்தனை பேருக்கு விருந்தோம்பல் சாப்பாடு, தர்மம் கொடுக்கறதுல நம்பர் 1, அவ்வளவு ஃபேமஸ். எப்ப? ரசூலுல்லாஹ் நபியா வர முன்னாடி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், மைக்க தரவா, மைக் வேணுமா இல்லையே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் இவ்வளவு தர்மம் கொடுத்தாரு, இந்த தர்மம் அவருக்கு பயன் கொடுக்குமா? கியாமத்தினால அவருக்கு பிரயோஜனம் கொடுக்குமா? அவரை நரகத்தில் இந்த காப்பாத்துமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யகுல் யௌமன் ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாவது அவன் மன்னிப்பு கேட்டு சரணடையலை.
அல்லாஹ்விடத்தில் போய் சரண்டர் ஆகி, யா அல்லாஹ் நீ மட்டும்தான் கடவுள், நீ மட்டும்தான் காட், நீ மட்டும்தான் ரப்பு, என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வணக்கம் செலுத்தி அல்லாஹ் மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொள்ளல அவர். அதனால் அவர் செஞ்ச தர்மங்களுக்குரிய நன்மை கூலி எல்லாமே உலகத்தில் அல்லாஹ் கொடுத்து போட்டான். மறுமையில் அவருக்கு அது பயன் கொடுக்காதுன்னு சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்தில் அவ்வளவு பேர் போனவன், தர்ம விஷயத்தில் கொடுக்கறதுல அந்த அளவுக்கு. நம்மெல்லாம் அதில் எங்கேயோ இருக்கிறோம், அவங்க கொடுக்கறதுல தர்மம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிந்தனை, எவ்வளவு பெரிய உதவி செய்கிற மனப்பாங்கு அதில் அவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி பேர் போனாக்கள் ஒரு பெரிய பட்டியல் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க கொடுக்கறதுல பிரபலியமானவங்க, ஃபேமஸ். ஹஜ் செய்தாங்களா? இதில் சத்தம் குறைஞ்சிருச்சு. ஹஜ்ஜி செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்கன்றவங்க கையை தூக்குங்க. ஏன்னா நான் அப்படி தான் போட்டு வச்சிருக்கிறேன், சில நேரம் இல்லைன்னு சொல்லுவேன் நான். சரி, ஹஜ்ஜி செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார நபி என்று சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ற, அறிமுகப்படுத்துற, இதுக்காக போவாங்க. எங்க போவாங்க தெரியுமா? எப்போ போவாங்க தெரியுமா? ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவுக்கு போய் காபத்துல்லாவுக்கு போவாங்க. உலகத்தில் பல பக்கத்தில் இருந்து மக்கள் எல்லாம் வருவாங்க ஹஜ்ஜுக்கு. ஏன்னா இப்ராஹிம் நபி ஆரம்பித்ததே அந்த ஹஜ்ஜுடைய கடமை, அவருக்கு பிறகு வந்ததே. அப்போ மக்கள் எல்லாம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க, நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், கடைசி நபியப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு மதீனாவுக்கு போன பிறகு தான் ஹஜ்ஜு கடமை. அதுக்கு முன்னாடியே இவர்கள் ஹஜ்ஜி செய்து கொண்டிருந்தார்கள், உம்ரா செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சஃபா மருவா 2 மலை இருக்குதா இல்லையா? தொங்கோட்டம் விடுவாங்க. அந்த 2 மலையிலையும் 2 சிலைகளை, ஸ்டாச்சுஸை வச்சிருவாங்க. 2 சிலை இருக்கும். ஓடி போய் அங்கனை போனோன்னு அதை தொட்டவருக்கா மோந்து கொள்வாங்க, இப்படி என்று கொள்வான். இந்த மலைக்கு வந்தோன்னு இப்படி என்று கொள்வான். நம்ம இப்போ ஓடுகிறோம், ஆனால் அவன் அந்த நேரத்தில் அப்படி வச்சிருந்தான். அப்போ ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு இவ்வளவு பெரிய வணக்கம் எல்லாம் ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே செஞ்சு கொண்டிருந்தான். ஹஜ்ஜி செஞ்சவனை பார்த்து நீங்க முஷ்ரிக்னு சொல்ல போறீங்களா? முஷ்ரிக்கா இல்லையா? அபூ ஜஹல், அபூ லஹப் முஷ்ரிக்கண்டா? அல்லாஹ்க்கு இணை வச்ச ஒரு காபிர். தொழுது நோம்பு பிடிச்சி தர்மம் சதக்கா கொடுத்து ஹஜ்ஜின் செஞ்சாச்சு. தலாக், இத்தா, இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. தலாக் சொல்றது, இத்தா இருக்கிறது, இது எல்லாமே இருந்துச்சு. ஒரு செய்தியை பாருங்க. மோளை இதில் வர்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண எத்தனை ஆயிரம் கொடுக்குற நீங்க? என்ன ப்ரைஸ்? அது சொல்லிட்டீங்களா எத்தனை ப்ரைஸை? இல்லையே? சரி, ஆயிக்கட்டும். ரைட். அப்போ தலாக் இத்தாவுடைய விஷயத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க ஒருத்தர் கையை தூக்குங்க, தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஒருத்தர் ஹஸ்பண்ட், ஒரு பெண்ணோட ஹஸ்பண்ட் மவுத் ஆகினா எவ்வளவு காலம் இதா இருக்கணும்? 4 மாதம் 10 நாள். மாஷா அல்லாஹ், நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷமாகி. எத்தனை மாதம்? 4 மாதம் 10 நாள் இருக்கணும் இதா. 4 மாதம் 10 நாள். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் மௌத்தா போனாரு, 4 மாதம் 10 நாள் இதா இருக்கணுமே, ரொம்ப பெரிய நீளமான காலமே, 4 மாதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கணவன் ஹஸ்பண்ட் மவுத் ஆகினா 1 வருஷம் இதா இருப்பாங்க. எவ்வளவு காலம்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 1 வருஷம் இதா இருப்பாங்க. வணிய இதா எப்படி முடியும் தெரியுமா? ஒரு மாட்டை, ஆட்டை, ஒட்டகத்தை கொண்டாந்து நிப்பாட்டி அதில் விட்டை இருக்கு இல்லையா, அது அவருடைய மலம், அது காஞ்ச விட்டு எடுத்து என்ன செய்வாங்க? அதை அடிப்பாங்க, அந்த மிருகத்துக்கே அடிப்பாங்க. அடித்து அதுக்கு பிறகு நான் இதால இருந்து முடிச்சிட்டேன். 1 வருஷம் இதா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, ஜாஹிலியா காலம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, த டைம் ஆஃப் இக்னரன்ஸ், அந்த டைமில் 1 வருஷம் இதா இருந்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு 4 மாதம் 10 நாள் உங்களுக்கு இதா இருக்கலதப்பா அப்படி என்றோன்னு அந்த பெண்மணி, யார சொல்ல பரவாயில்லை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி நிக்காஹ் செஞ்சு தலாக் சொல்லி 1 வருஷம் இதா இருப்பாங்க.
இதை செஞ்சாங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில் முஸ்லிமில் ஹதீஸ் வருது. அப்போ தலாக் இதா வேற நம்மளை விட கஷ்டமான ஒரு இதா இருந்திருக்கிறாங்க, நம்மையும் விட கஷ்டம். அடுத்த என்ன காபாவை பராமரித்தார்கள். காபாவுடைய மெயின்டெனன்ஸ் குறைஷி காபிர்கள் செஞ்சாங்க. குறைஷி காபிர்கள் செஞ்சாங்க. யாராவது சொல்லுங்க, காபாவுடைய மக்காவுக்கு போனவங்க கையை தூக்குங்க. மக்காவுக்கு போனவங்க கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. நீங்க போயிருக்கீங்க, வேற ஒருத்தரா போயிருக்கிறேன். மாஷா அல்லா, இன்ஷா அல்லா. எத்தனை பேருக்கு போறதுக்கு ஆசை இருக்குது? கையை தூங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யணும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் அப்படி திரும்ப போகணும்னு ஆசை வரும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆசையை விட டபுள் ட்ரிபிள் உங்களுக்கு ஆசை வரும், போய் வந்து ஆசை வரும். சரி, காபத்துல்லாக்கு நீங்கள் சொன்னால் வீடியோவில் பார்க்கலாம். கௌபா பிடிச்சிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத முத்தமிடுவதற்காக அதை சுபஹானல்லாஹ் எத்தனையோ பேர் அந்த இடத்துல மௌத்தாகுவாங்க. அவ்வளோ பெரிய நெருக்கடி. கௌபா பிடிச்சி அழுது கொண்டிருப்பாங்க மக்கள். இந்த காபத்துல்லாவை உங்களோட பொறுப்பில் தந்தா எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ், ஏன்ற கொண்ட்ரோல தான் காபத்துல்லா இருக்கு. எப்படி இருக்கும்? குறைஷி காபிர்களுக்கு காபத்துல்லாவுடைய வமா கான சிகாயத்துல் ஹாஜ் வ இமாரத்துல் மஸ் அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ். சரி, ஓதுங்க. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் காபத்துல்லாவுல ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிற ஜம்தம் தண்ணி கொடுக்கிறது, காபத்துல்லாவை பராமரிக்கிறது, அதுக்கு புடவை போட்டு இது பண்ணி அந்த காபத்துல்லாவை மெயின்டெனன்ஸ் பண்றது, இதையெல்லாம் அல்லாவை ஈமான் கொள்வது, அல்லாவுடைய பாதையில தியாகம் செய்வது, இதை விட நீங்க பெருசாக அதுக்கு சமனாக ஆக்கிட்டீங்களா? அது வேற, இது வேற. அல்லாவை ஈமான் கொள்ளல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கல, அல்லாஹ் மட்டும் வணங்கல. ஆனா காபத்துல்லா பிடிச்சிட்டு இருக்கிறது. காபத்துல்லா நான் தான் தண்ணி கொடுக்குறேன், காபத்துல்லாட சாவி ஏண்ட கையில தான் இருக்குது, காபத்துல்லாவுக்கு புடவை போடுறது நான், இதை சொல்லி பெருமைப்படுறீங்களே. அப்ப அல்லாவை ஈமான் கொண்டீங்களா நீங்க? இதுக்கு சமனாக அதை பார்க்குறீங்களான்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறான். அப்போ காபத்துல்லாவை பராமரித்து ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுத்து காபத்துல்லாவுடைய சாவி ஒருத்தர்கிட்ட இதையெல்லாம் செஞ்சது யாரு? யாரு? குறைஷி காபிர்கள். அப்படி ஒரு எழுமுங்க, எழுமுங்க. சரி, சரி உட்கார்ந்துருங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். எங்கேயாவது ஒரு ஆஃபீஸுக்கு போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நிற்கிறது, நின்று 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 கால் வலிக்குது, எங்கேயாவது உட்கார கிடைக்காத ஒரு சேரிக்காதான் நினைப்பான். சேரை கொடுத்து கொஞ்ச நேரம் இருங்கப்பாட, கொஞ்சம் எலும்பி நின்றா நல்லா போல இருக்குது. மனுஷன் போக்கு தான். சேரில் நீண்ட நேரம் இருக்கும்போது மிச்ச நேரம் இருந்தால் கொஞ்சம் எலும்பி நின்றா நல்ல போல இருக்குது. நீண்ட நேரம் நின்றுட்டு இருந்தால் கொஞ்சம் உட்காரணும் போல இருக்குது. இது மனுஷனுக்குள்ள வீக் பாயிண்ட். அப்பா, எலும்பணும் போல இருக்கிறவங்க கையை தூக்குங்க. எலும்பி நிற்கணும் போல இருக்குது. யாருக்குமே ஆசை இல்லைன்ட்டா, ஏன்னா முன்னுக்கே சொல்லிட்டேனே. சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, காபத்துல்லாவை பராமரிச்சது யார் செஞ்சாங்க? குறைஷி காபிர். அபூ ஜஹில், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, குறைஷி காபிர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லாரும் காபத்துல்லாவில் கவனமாயிருந்தாங்க. ஏத்திகாஃப் இருந்தாங்களா இல்லையா? ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஏத்திகாஃப்ண்டா என்னன்னு சொல்லுங்க, கொஞ்சம் போடுங்க. கண்ணாடி சொல்லுங்க. நீங்க அந்த ஸ்பெக்ஸ் நீங்க தான், நீங்க தான், அவர் தான். ராஜா கொஞ்சம் எழுங்க, சொல்லுங்க. ஏத்திகாஃப்ண்டா என்ன? பள்ளியில் இருக்கிறதா? சரி, மாஷா அல்லாஹ். நோன்பு காலத்தில் கடைசி 10 நாளில் நல்ல கியாமுல் லைல், தராவி இதெல்லாம் தொழுகிறதுக்கு என்ன செய்வாங்க? பள்ளியில் போய் 10 நாள் அப்படியே இருப்பாங்க. பள்ளியில் இருக்கிறது, வணக்கம் செய்கிறது, இபாதத் செய்கிறது, பள்ளியில் தங்கி இருக்கிறது. இந்த இஅ்திகாஃப் வந்து ஒரு ரசூலுல்லாஹ் நோன்பு கடைசி 10 தொடர்ந்து செய்வாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? யாராவது ஒரு ஹதீஸ் சொல்லுங்க பாப்போம். சொல்றவருக்கு நான் 1000 rupees தருவேன். ஏண்ட ஃப்ரம் மை செல்ஃப். யாராவது சொல்லுங்க. டைம் வச்சிருவேனா?
உள்ளுக்கு மௌலை மாதிரி இல்லையே. யாராவது தெரியுமா? டைம் ஃபினிஷ்ட், முடிய போகுது. ரைட், நான் சொல்லிடுறேன். இன்னொரு சந்தர்ப்பம் தர்றேன் அந்த 1000 ரூபாய்க்கு. சரி சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சில நேரம் இன்னொரு கேள்வி, சில நேரம் இதே விஷயத்தில் கேள்வியை கேட்டு இதே சான்ஸை தந்துடுவோம். அதனால கவனமாக கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். சில நேரம் சஹாபி பேரையும் சேர்த்து கேட்டுருவேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி நதர்து அன் அஅதகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நான் ஒரு நாள் வந்து நேர்ச்சை பண்ணினேன். வாவிங், நேர்ச்சை பண்ணுறது தெரியுமா? நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், எக்ஸாமில் பாஸ் ஆகி நான் 10 மாடு அறுத்து கொடுப்பேன், உம்ரா செய்வேன்னு வைப்பாங்களே, இது. அவர் நியத்து வைக்காரு, என்ன நேர்ச்சை பண்ணினார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு வர முன்னாடி ஒரு இரவு, ஒரு ஃபுல் நைட் காபத்துல்லாவில் நான் இஅ்திகாஃப் இருப்பேன், காபத்துல்லாவில் போய் இருந்து வணக்கம் செய்வேன்னு சொல்லி நான் நேர்ச்சை பண்ணினேன். இதை செய்யட்டா, இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுஃபி பி நத்ரிக், நீ என்ன நேர்ச்சை பண்ணாய் நிறைவேற்றப்பா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால 2 வணக்கம் செஞ்சிருக்காரு. ஒன்று இஅ்திகாஃப், ரெண்டாவது என்னது? நேர்ச்சை. நேர்ச்சை செய்வது ஒரு வணக்கம், வித்தியாசமான ஒரு வணக்கம். இஅ்திகாஃப் இருக்கிறது வணக்கம். 2ஐயும் செஞ்சிருக்காரு. நான் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை வச்சிருக்காரு. எப்ப எப்ப? இஸ்லாத்துக்கு வர முன்னாடி, ஜாஹிலியா காலம். வந்து கேட்கிறாரு, இப்படி செய்யவா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்யுங்க. பாருங்க, இப்படி பெரிய வணக்கம் செஞ்சாங்க, நேர்ச்சை செய்தாங்க. அது இந்த ஹதீஸிலே வந்துருச்சு. துஆ செய்தார்களா இல்லையா? துஆ செய்தார்களா இல்லையா? துஆ, எவ்வளவு பெரிய வணக்கம் துஆ செய்தார்கள். சொல்லுங்க, என்ன எப்ப செஞ்சாங்க? குறைஷி காபீர்கள் துஆ செஞ்சாங்க. சொல்லுங்க, தெரியுமா? சிலைகள் இடத்துல செஞ்சாங்க. வேற இன்னும் தெளிவா சில கட்டங்கள் வருது. எப்ப தெளிவா துஆ செய்தார்கள்? கடலில் பயணித்தால். இதுக்கு 1000 ரூபாய் சொல்லல. கடலில் பயணித்தால், கடல்ல போவாங்க. அல்லாஹ் 3 இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கடலில் பயணிக்கிற பொழுது அலைகள் நாலாபுறத்திலும் வந்து காத்து அடிச்சு, இப்ப கப்பல் உள்ளுக்கு போயிருமோன்னு பயப்படுற நேரம். இவ்வளவு நாளும் துஆ கேட்கும் பொழுது சிலையே, அவுலியாவே, மகானே, நாதாவேன்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் கேட்டாரு. நீ தான் பார்த்து அல்லாஹ் கிட்ட எடுத்துதா, இப்படி தான் கேட்டான். எனக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீரணும், நீ தான் கேட்டு தரணும் அப்படி என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா கடல்ல போய் அந்த அலைகள் 4 புழக்கத்தாலையும் வந்து இப்போ உயிர் போயிருமோ. ஃப்ளைட்ல போகும்போது எல்லாரும் சீட் பெல்ட்டை போடுங்க, லைஃப் ஜாக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உள்ளுக்கு அழுகை, கத்தல், பதட்டம். ஏன்? இப்ப இருக்கிறது அந்த இடத்துல விழுந்தா என்னது, ஒரு சாம்பல் கூட நீயாது. இப்ப கப்பல்ல போய், தோணியில, போட்ல போய் இந்த மாதிரி நடுக்கடல வந்துட்டு சொன்னா இவங்களுக்கு தெரியும் நம்ம இப்ப போக போறோம். தஅவுல்லாஹ முக்லிஸீன், நேரடியாக அல்லாஹ்வை அழைப்பார்கள். இடையில கூப்பிட்டு அந்த அவுலியா இந்த அவுலியா, அந்த ஆண்டகை இந்த ஆண்டகை ஒன்றும் கிடையாது. அங்க அல்லாஹ்வை நேரடியாக அழைப்பார்கள். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர் இதா ஃபரீகும் மின்ஹும் யுஷ்ரிகூன். சரியா? பிள்ளைங்க திருத்திருங்க. ஷேக், அவர்களை கரைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தா. இப்ப துஆ கேட்டாங்களே, யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், யா அல்லாஹ் நாங்க கடல்ல இருக்கிற நீ தான் எங்களை காப்பாற்றணும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் காப்பாத்தினால் மறுபடி கரைக்கு வந்து சேர்ந்தோடனே பழைய குருடி கதவை தொரடி, அதான் பழமொழி சொல்லுவாங்க. பழைய மாதிரியே மாறிடுவான். மறுபடி சிலைக்கிட்ட போவான், மறுபடி தெய்வங்கள்ட்ட போவான், மறுபடி கபருக்கு போவான், மறுபடி தர்காக்கு போவான். அவர்கிட்ட தான் துஆ கேட்பான். பிரச்சனை வருகிற பொழுது வாழ்க்கையில நேர அல்லாஹ் கிட்ட கேட்பான். அல்லாஹ் சொல்ல, நாங்க அவனை காப்பாத்தி, சரி அப்பா கேட்டா எப்போ
அப்படி என்று அனுப்பினால் மறுபடி போய் அல்லாவுக்கு இணை வைக்கிறான், ஷிர்க் வைக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். சரியா? துஆ கேட்டாங்களா இல்லையா? நேரடியாக அல்லாஹ்விட்ட கேட்டான். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, எக்ஸாம் பாஸ் ஆகணும். எத்தனை பேர் ஜெயிலானிக்கு போனாங்க? கையை தூக்குங்க. எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ஆனால் நான் ஜெயிலானிக்கு ஒருக்கா கதிர்காமத்துக்கு ஒருக்கா போய் நேர்ச்சை பண்ணிட்டு வந்தேன். போயிருந்தா கையை தூக்குங்கப்பா. யாருமே போகலையா? ஜெயிலானி, கதிர்காமம், துவா கேட்டு நேர்ச்சை, வேற எங்கேயாவது கபர் அடிக்க போனோம் அப்படி எங்க கையை தூக்குங்க. மாரியம்மன் கோயிலுக்கா? சரி விடுங்க. துவா செய்தார்கள். குறைஷி காபிர்கள் துவா செய்வாங்க, அல்லாஹ் விட்டு நேரடியாக கேட்பாங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இப்படி செஞ்சும் அல்லாஹ் அவர்களை முஷ்ரிக்குங்கிறான். இன்னும் பல விஷயங்கள், இன்னும் எத்தனை பட்டியல் இருக்குது, நான் எல்லாத்தையும் போட முடியாது, எல்லாத்தையும் போட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு செய்தும் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்க. பாருங்க, குறைஷி காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்பவன் என்று நம்பினாங்க. அவனுக்காக ஏராளமான வணக்கங்களை நிறைவேற்றினாங்க. எல்லாத்தையும் செய்யறது அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு வணக்கம் செஞ்சு அவன்தான் எல்லாத்தையும் செய்கிறான் என்று நம்பினாங்க. இப்ப குறைஷிகள் முஸ்லீம்களா? அதான் கேள்வி. குறைஷிகள் முஸ்லீம்களா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் படைக்கிறான், பரிபாலிக்கிறான், வானம் பூமியை படைச்சான், மௌத்தாக்குறான், ஹயாத்தாக்குறான், எல்லாம் செய்கிறது அல்லாஹ் அப்படி என்று நம்பினீங்க. அவனும் நம்பினான். தொழுதான், நோம்பு பிடிச்சான், ஜகாத் கொடுத்தான், தர்மம் கொடுத்தான், இஅ்திகாஃப் இருந்தான், நேர்ச்சை பண்ணினான், இதான் எல்லா வணக்கங்களும் செய்தார்கள். இவ்வளவும் செய்த பிறகும் நீங்க போய் அவன் முஸ்லீமான்னு கேட்டோம்னா இல்லைன்னீங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது? ஏன் அவன் முஸ்லீம் இல்லை? கையை தூக்குங்க. என்ன இணை வச்சாங்க? அல்லாவோட இன்னொருத்தரை சேர்த்தாங்க. சரி, இப்ப நான் அதுக்கு வரப்போறேன். இப்ப நான் வரப்போறேன். அல்லாவையும் நம்பினாங்க. நம்பினாங்களா இல்லையா? அல்லாஹ்விட்ட துவா கேட்டாங்க. அவுலியாக்கள், நல்லடியார்கள், மகான்கள், பெரியார்கள் என்கிறவங்களோட சிலைகள், அவங்களுடைய ஸ்டாச்சூஸை வச்சு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதனால அவங்க வந்து காபிர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதே விஷயங்களை ஒரு முஸ்லீம் நம்புகிறான். நம்பிட்டு ஜெயிலானிக்கு போய் அங்க இருக்கிற கபூர்ல இருக்கிற அவுலியா கிட்ட, அவுலியாவே நீங்க தான் எனக்கு பிள்ளை இல்லை, இவ்வளவு காலமா பிள்ளை வரம் தரணும், ஏன்னா புள்ள பரீட்சையில எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு அவுலியாவே நீங்க தான் பார்த்து அல்லாஹ் கிட்ட கேட்டு தரணும்னு கேட்டான். இவன் முஸ்லிமா அல்லது நீங்க அந்த பட்டியலை சேர்க்க போறீங்களா? இந்த பட்டியலை சேர்க்க போறீங்களா? பள்ளிக்கு வெளியே போற ஐடியா இல்லையா பாப்பா? இந்த பட்டியலே சேர்க்க போறீங்க. என்ன பிரச்சனை? நாங்க யோசனை பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. நீங்க இதை சொன்னீங்கன்னு சொன்னா சில நேரம் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய எத்தனையோ ரிலேஷன்ஸ், எத்தனையோ பேர் இப்படி செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்களும் அபூஜைகளும் உண்டு நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்லலுமா? அவங்க குடும்பம் இல்லையா? எங்கள்கிட்ட ஒரு வருத்தம் இருக்கணும், கவலை இருக்கணும். ஏன் இதை பண்ணினா நிரந்தரமா நரகம், forever நிரந்தரமா நரகம். இப்போ நம்ம என்ன செய்யறது? இது என்ன தீர்வு? நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, நீங்க அல்லாஹ் வணங்குறீங்களா, நம்புறீங்களா, ஓ தொழுகிறீங்களா, நோன்பு வைக்கிறீங்களா, ஓ சில இந்த கபூர்ல இருக்கிற அவுலியா மௌத்தா போனவர்கிட்ட கேட்குறீங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க அவரை அல்லான்னு சொன்னோமா? கபூர்ல இருக்கிற அவுலியா மௌத்தா போனவரை அல்லான்னு சொன்னோமா? இல்லையே. இல்ல அவரைத்தான், அவர்கிட்டயா துவா கேட்டோம்? அவர்கிட்ட துவா கேட்கல, இவர்கிட்ட கேட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டு தாங்க அப்படின்னு சொல்லித்தானே நாங்க செஞ்சோம். இப்ப போய் எங்களை இது பாவம், ஷிர்க், பித்அத், இது குஃப்ர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? அவரை அல்லான்னு சொல்லவும் இல்லை, அவர்கிட்ட தான் கேட்டேன். இல்லை, அவர்கிட்ட கேட்டு அவர் அல்லாஹ் கிட்ட கேட்டு தருவார். இந்த விஷயங்களை நான் இப்ப சொல்ல போறது கடைசி முக்கியமான சில விஷயங்கள் தர போறேன். இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லான்னு சொல்லவும் இல்லை, அவன் தான் எங்களோட காட், எங்களோட கடவுள்னு நான் சொல்லவும் இல்லை, மௌத்தானவர்.
கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருங்கம்மா, கொஞ்சம் சத்தமிடாது. ரைட், பேச டைம் தர்றேன் இன்ஷால்லா. முல்லை நல்லா பேசுறதுக்கு டைம் தரும். இதில் கவனமாக இருங்க. ஏன்டா வந்த நோக்கம் அதான், படிச்சு கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள குத்துது. இவர் சொல்கிறார் இது அல்லான்னு சொல்லலை, அவர்கிட்ட தான் கேட்டேன், இல்லை அவர்கிட்ட கேட்டு அல்லா கிட்ட கேட்டுத்தாங்கன்னு சொன்னார். இது காரணமாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம யோசனை பண்ணுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, கேட்டாங்க, நல்லடியார்கள், அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள் இவர்களுடைய சிலைகள் ஸ்டாச்சுஸை தானே நீங்கள் இப்படி வச்சு அதுக்கிட்ட கேட்குறீங்க, ஏனப்பா இதுகிட்ட கேட்குறீங்க? அல்லாவை நம்புறீங்க தானே, அல்லா கிட்ட கேளுங்களே. அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹா உலாஇ ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ். என்ன சொன்னாங்க? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பேசி எடுத்துருவாங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையா, நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்க மாட்டோம், இவங்கள்ட்ட கேட்டு அல்லாஹ்விடத்தில் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ இவங்களோட அல்டிமேட் கோல், கடைசி லட்சியம், லாஸ்டா யார் மேலே இவங்களோட நம்பிக்கை சொல்லுங்க பார்க்கலாம்? யார்கிட்ட? இவங்கள்ட்ட இல்லை, அல்லாஹ்கிட்ட இருந்து இவர்கள் எடுத்துருவார்கள். அதுக்கு தான் இவர்கள்ட்ட கேட்குறோம். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை கொண்டு போய் வேகமாக சேர்ப்பார்கள். இன்டர்சிட்டி ஆகுங்க, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அவசரமாக போய் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு எடுத்தருவார்கள். லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஏன் இவர்களை வணங்குகிறோம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் எங்களை அவசரமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. இவங்க நல்ல மக்களே அப்படின்னு பதில் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆஹா அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்லைன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்டு அல்லாஹ்கிட்ட எடுத்தாங்கன்னு சொன்னா கூட நீங்க முஷ்ரிக்கீங்கள், இணை வைப்பாளர்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். இப்ப சொல்லுங்க, துஆ வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? வணக்கம். கலிமாவில் என்ன சொன்னீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, வணங்கப்படுவதற்கு தகுதி அல்லாஹ் மட்டும்தான். துஆ வணக்கம் என்று சொன்னா யார் இடத்துல கேட்கணும்? ஏன்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் வணக்கம் செய்யணும். துஆ என்ற வணக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கறத விட்டுட்டு இன்னொரு இடத்துல கேட்டா இப்ப இதுக்கு பேர் என்ன? ஷிர்க். இங்கதான் பிரச்சனை வந்துச்சு. அபூஜஹலுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் பிரச்சனை எங்க வந்துச்சு? இங்க தான் வந்துச்சு. அவன் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள். இவன் சொன்னான், நாங்கள் அல்லாஹ்விடத்திலையும் கேட்போம், ஆனால் நல்ல மக்களிடத்திலையும் கேட்டு அங்கிருந்து எடுத்துக்கொள்வோம். அங்க பிரச்சனை வந்துச்சு. முரண்பாடு வழங்கிருச்சா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் லா இலாஹ இல்லல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் நோக்கம் அல்லாஹ்வை அறிமுகம் செய்வதா? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ல வந்தாங்களா ரசூலுல்லாஹ்? பிரதர்ஸ் கவனிச்சு கொள்ளுங்க, முக்கியமான துண்டு. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லவா ரசூலுல்லாஹ் வந்தாங்க? ஏண்டா அல்லாஹ்வை அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, வணக்கம் செஞ்சு கொண்டு தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ல வரல, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் ஆகும் என்று சொல்ல வந்தார்களா? எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும், அதுக்கு தான் கலிமா சொல்ல வந்தார்களா? என்ன கலிமாவுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செய்யக்கூடாது என்பதை சொல்ல வந்தாங்க. சத்தம் கொஞ்சம் சத்தம் வருது, பிளேண்டி பேசுதோ, கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட். முக்கியமான கட்டம் இது, முக்கியமான கட்டம் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் தரப்போறேன். சகோதரர்களே, முக்கியமான கட்டம் கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அறிமுகம் செய்வது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு சொல்ல வந்தாங்களா ரசூலுல்லாஹ்? இல்ல. அது ஏன், எதற்கு, அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாம் நடக்கும் அப்படி சொல்வதற்காகத்தான் கலிமா சொன்னாங்களா? அதைத்தான் அவன் சொன்னான். வான பூமியை படைச்சது அது இது எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான், அதை சொன்னான் அவன். அப்ப அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாம் நடக்கும்னு சொன்னா அதை அவன் சொல்லி கொண்டு தான் இருந்தான். அபூஜஹல், அபூலஹப் சொல்லி கொண்டு தான் இருந்தான். எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறான்னு சொன்னான். கலிமாவுடைய நோக்கம் அதல்ல, எல்லாம் அல்லாஹ் செய்கிறான், ஆனா வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். பாருங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்வதா? எது? இதான் நோக்கம், கலிமாவுடைய நோக்கம். வணக்கம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, திக்ரு, துஆ, நேர்ச்சை, இத்திகாஃப்
எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் செய்யப்படணும். எது அதி முக்கியம், முக்கியமானது எது எது அது கேள்விக்கு பின்னாடி விட வரப்போகுது. நன்மையை ஏவுவதா தீமையை தடுப்பதா? நன்மை ஏவுவதுன்றவங்க கையை தூக்குங்க, தீமையை தடுப்புங்கிற கையை தூக்குங்க. முதல்ல சொல்லுங்க, நன்மை ஏவுவதுதான் முக்கியம் அப்படின்ற கையை தூக்குங்க. ஆக முக்கியம். ஏன் அப்படி சொன்னீங்க? தீமையை தடுப்பது ஆக முக்கியம். ரெண்டும் முக்கியம்தான், ஆக முக்கியம் தீமையை தடுப்பது. லா இலாஹ அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதான் பிரச்சனை. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அந்த ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்து அபூஜஹலை கூப்பிட்டு அபூலஹபை கூப்பிட்டு இங்கே வாங்க, அல்லாஹ் இருக்கிறானப்பா அப்படின்னு சொன்ன அவன் சொல்லுவான், வாங்க நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். பொன்னாடை போத்தி வர வைப்பான், மாலை போட்டு பொன்னாடை போட்டு ரத்திஞ்சா போட்டு வாங்கன்னு கூப்பிடுவான். ஏன்? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றீங்களா? நாங்களும் அதைத்தான் சொல்றோம், வாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை. போ, நீ நினைக்கிற எந்த ஒரு மகான் பெரியார்கள் எவருக்கும் அல்லாஹ்வுடைய தகுதி கிடையாது. மக்காவுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம்? 13 வருஷம். ரசூலுல்லாஹ் நபியாகி பிரச்சாரம் செஞ்சது எத்தனை வருஷம்? மொத்தம் டோட்டல் 23 வருஷம். அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் 13 வருட காலம் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்சது மக்கால. யாராவது சொல்லுங்க ராஜா, கொஞ்சம் பிளேண்டியோட பேசாதீங்க தயவு செய்து. ரசூலுல்லாஹ் மக்காவில் 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணினாங்க. அந்த 13 வருஷத்தில் தொழுகை கடமையாக இருக்கல, நோன்பு கடமையாக இருக்கல, ஜகாத் கடமை இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, வேறு என்னது நீங்க பார்க்கக்கூடிய இந்த வணக்கம் ஒன்றும் கடமை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ 13 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அந்த மக்களை பார்க்குறாங்க, கபறுகள்லையும் தர்காக்கள்லையும் சிலைகளுக்கிட்டையும் கேட்டுக்கொண்டு வணங்கி கொண்டு பிரார்த்தித்து கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அது விஷயம் வேற. ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் துவா செய்யக்கூடாது, யாரிடத்துல நேர்ச்சை பண்ணக்கூடாது. 13 வருஷம் ரசூலுல்லாஹ்ட மொத்த டோட்டல் பிரச்சாரம், ரசூலுல்லாஹ்ட போதனை, ரசூலுல்லாஹ்ட பயான் எதை பற்றி பேசினாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு தான் பேசினாங்க 13 வருஷம். அப்போ இன்னைக்கு நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், தொலைவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மனுஷன் கபூரில் போய் தலையை வச்சுட்டு அழுது அவுலியாவே நாதாவே என்று கேட்குறான். இவனிடத்துல போய் இப்படி செய்யாதப்பா, இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களா? தொழுகைக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் கபூரில் நடக்கிற ஒரு பெரிய அநியாயத்தை கண்டுக்க மாட்டான். தொழுகைக்கு கூப்பிடுகிறார்கள், ஆனால் ஜின் பேய் பிசாசன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஈமான பறி கொடுக்கிற வேலை செய்கிறாங்க. அதை முஸ்லீம்கள் கண்டுகொள்கிறாங்க இல்லை. அப்போ தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் மதீனால தான் வந்துச்சு, 13 வருஷத்துக்கு பிறகு தான் வந்துச்சு. அந்த விஷயங்களை இன்றைக்கு பெருசாக்குறாங்க. 13 வருஷம் எதுக்காக ரசூலுல்லாஹ் பிரச்சனைப்பட்டாங்களோ, சண்டை பிடிச்சாங்களோ, அவங்க யுத்தம் செஞ்சாங்களோ, இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. உனச்சா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய வெடிப்பு, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ரசூலுல்லாஹ் இந்த மக்காவுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏவினார்களா? நன்மை என்று சொல்றதுக்கு வேற விஷயங்கள் கிடையாது. நன்மை என்று சொல்வதற்கு ஒன்றும் கடமையாக்கப்பட்டு இருக்கல, ஆங்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு, அவ்வளவுதான். அல்லது சிலை வணக்கத்தை தகர்த்தெறிந்தார்களா? ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்க மக்காவில்? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத் ஒன்றும் இல்லை. இதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. படத்தை வச்சு, உருவப்படம் அடக்கி வச்சுட்டு அந்த இடத்துல பிரார்த்தனை. இன்றைக்கி தெவடகாவைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், தலப்பாவோட தாடியோடு தான் இருப்பாங்க. அதுக்காக ஏமாறக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். இங்கே பாருங்க, இதை வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள், இதை தவாப் செய்கிறாங்க. இங்கே பாருங்க, கபரில் தலையை போட்டு மண்டிட்டு கொண்டு அழுது புலம்புகிறார்கள். இது வேற எத்தனையோ காட்சிக்கு பெண்கள் குறிப்பாக இருக்கிறாங்க.
யா ரப், ரப்பே யா அல்லான்னு கேட்க வேண்டிய இடம். யா வலி அல்லா, வலி அல்லாவே, அப்துல் காதர் ஜீலானியே, ஹயாத் நபியே, நாகூர் ஆண்டகையே கேட்குறாங்களா இல்லையா? அல்லாண்டு அழைக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அல்லது மக்காவுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் அரசியலை நிலைநாட்ட பாடுபட்டாங்களா? மக்கால வந்து ரசூலுல்லாஹ் அரசியல், அரசாங்கம், அரசியல் அப்படி பாடுபட்டாங்களா? யாராவது சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் மக்கால அரசியலுக்காக தான் பாடுபட்டார்கள். யாராவது சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு முஸ்லீம்கள்ல சில அமைப்புகள், முஸ்லீம்கள்ல சில இயக்கங்கள் இருக்காங்க. முஸ்லீம்கள் வந்து ஈமான பறிகொடுத்து கபர்களில், தர்காக்களில் பேய், பிசாசு, ஜின், சூனியம், மந்திரம் இப்படி என்று ஈமான பறிகொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு இஸ்லாம் அரசாங்கம் தேவை, இஸ்லாமிய அரசாங்கம் தேவை, இஸ்லாமிய அரசாங்கம் தேவை. உங்களுக்கு உதாரணமாக, உங்களுக்கு மாணிக்க கல்லால ஒரு வீடு தேவை அப்படின்னு சொன்னா செங்கல்ல வச்சு கட்டினா சரி வருமா? எதை வச்சு கட்டணும்? மாணிக்க கல் ஜெம்ம வச்சு ஒண்டொண்டா கட்டணும். கட்டினா தான் மாணிக்க கல்ல வீடு வரும். செங்கல்ல வச்சு கட்டிட்டு மாணிக்க கல்ல வீடு வேணும்னு சொன்னா சரி வருமா? இது இஸ்லாமிய அரசாங்கம் தேவை. அப்படி என்றா இஸ்லாத்தை சொல்லி உருவாக்கணுமா அல்லது எதை சொல்லி உருவாக்கணும்? இஸ்லாத்தை சொல்லித்தான் இஸ்லாமிய அரசாங்கம் உருவாக்கணுமே தவிர அரசாங்கத்தை உருவாக்கி இஸ்லாத்தை கொண்டு வருவோம் என்று நினைச்சிங்கன்னா அது நடக்க போற காரியம் கிடையாது. அப்ப இஸ்லாத்தை சொல்லாம இன்றைக்கு எத்தனை அமைப்புகள் இருக்காங்க, இஸ்லாத்தை பேச மாட்டாங்க. நீ கபூர்ல நிக்கிறியா நின்றுக்க, நீ சேர்ச்சுக்கு, இன்றைக்கு கோயிலுக்கு போய் தேங்காய் அடைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. ராஜா கவனிச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் கண்ணு ஒரு முஸ்லீம் பொம்பளை, ஒரு தாயும் மகளும், கலஹால தாயும் மகளும் கோயிலுக்கு போய் ஒரு பூசை நிகழ்ச்சியில் தேங்காய் கொண்டு போகிறதையும் கண்டேன், வருகிற பொழுது வெளியே பூஜை முடித்து வர்றதையும் கண்டேன். பார்த்தா முஸ்லீம் பெண், முஸ்லீம் சகோதரி, ஒரு தாயும் மகளும், வாழ்க்கையில் பிரச்சனை, கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறாங்க. வீட்டில் ஏதாவது பேய் பிசாசு பிரச்சனைன்னு சொன்னால் ஹாமதுருமாரை அழைச்சி வந்து பத்திரகாளி போட்டு, நெருப்பு போட்டு, ஜின் விரட்டி, பேய் விரட்டி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை, சேர்ச்சுக்கு போய் ஏதாவது விஷயங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதையெல்லாம் செய்கிறாங்களே, இதையெல்லாம் நாங்கள் யார் பேசுறது? ரசூலுல்லாஹ் வருவாங்களா திரும்ப பேசுறதுக்கு? வருவாங்களா ரசூலுல்லாஹ்? நாங்கள் தான் பேசணும், நாங்கள் தான் எடுத்து சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அரசாங்கம் தேவை, அரசாங்கம் இஸ்லாத்தை சொல்லி அரசாங்கத்தை உருவாக்கணும், இஸ்லாத்தையே பேசுறல்ல, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் தேவை, அரசாங்கம் தேவை, இஸ்லாத்தை சொல்லித்தான் உருவாக்கணும். மக்காவில் அடிபட்டு உதப்பட்டு ரசூலுல்லாஹ் பல தியாகங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை சொல்லித்தான் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை எங்க கட்டி எழுப்பினாங்க? ரசூலுல்லாஹ் எங்க உருவாக்கினாங்க? எங்க? மதீனால உருவாக்கினாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இணை வைப்பை கண்டுகொள்ளாமல் வெறுமனே தொழச் சொன்னார்களா? ரசூலுல்லாஹ் அவர்களை பார்க்குறாங்க, இவங்க தொழுகு நோம்பு இவ்வளவு பெரிய வணக்கங்கள் செய்கிறாங்க, நீங்கள் தொழுங்கள், நோம்பு பிடிங்க, நீங்கள் சிலைக்கிட்ட துவா கேட்டால் பரவாயில்லை, ஆனால் தொழுது கொள்ளுங்க. நீங்கள் வந்து வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிரும்னு சொல்லுவாங்க. நன்மையை ஏவினால் தீமை, நன்மையை ஏவினா தீமை போய்விடும். சிலர் உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருட்டு, இருட்டு போகணும்னா என்ன செய்யணும்? லைட்டை போடணும். வெளிச்சம் வந்தால் என்ன போகும்? இருட்டு போயிடும். அது மாதிரி பாவம் சமூகத்தில் நடக்குது. நன்மையை சொல்றது, நன்மையை சொன்னா பாவம் போயிடும். நல்ல தத்துவம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கவா? இந்த இடத்துல ஒரு புள்ள வந்து மலம் கழிச்சிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு ஒரு புள்ள மேலே அத்தரை ஊத்தினா சரி வருமா? சரி வருமா? அத்தர் ஊத்தி சரி வராது. முதல்ல அதை கிளீன் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் அத்தர் ஊத்தணும். வெளிச்சம் வந்தா இருட்டு போகும், எங்களுக்கு தெரியும். தீமை இருந்தால் தீமையை தடுக்கணும், அதுக்கு பிறகு நன்மையை சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாததை வணங்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப யாரை வணங்கணும்னு கேட்பான்? அல்லாஹ் மட்டும் வணங்க. விளங்குதா உங்களுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து நீங்க அவுலியாக்கள் இன்ன பார்க்கல, இங்க பாருங்க, கையை தொட்டு முறான்.
உங்களுக்கு வீடியோ இருக்குது பக்கத்தில், வெளிகாமத்தில் நடந்த காலில் விழுகிற வீடியோ இருக்குது. காலில் விழுந்து காலை முத்தமிடுறது, காலில் நெத்திய. இந்த கொழும்புல போராக்கள் வந்த நேரம் உங்களுக்கு தெரியும், பேப்பர்களை பார்க்கலாம். நெத்திய அவருடைய காலில் வச்சு சுஜூதி செய்கிறாங்க. ஷேகர காலில் பாப்பா நாயகத்தில் காலன்னு சொல்லாரு, அது என்ன பேரை வச்சுக்கோங்க. நெத்திய அவருடைய காலில் வைக்கிறாங்க. யாருக்கு நாங்கள் சுஜூதி செய்யணும் சொல்லுங்க? யாருக்கு? அப்ப இன்னொருவருடைய காலில் நெத்திய வச்சு ஒருத்தன் சுஜூதி செஞ்ச இவன் யாரு? கொஞ்சம் அதுல தீர்ப்பு கொடுக்காதீங்க, மௌலியமார் கொடுத்து கொள்வாங்க. ஆனா அது ஒரு பயங்கரமான விஷயம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? யாரு சொல்லணும்? சொல்லுவீங்களா நீங்க? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். அப்படி கையை தூக்குங்க. நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தவற கண்ட நான் அல்லாஹ்வுக்காக சொல்லுவேன். ரைட், இன்ஷா அல்லாஹ் விடுங்க. இதெல்லாம் கண்டுக்காம வெறுமனே தொழுதுக்கங்க, நீங்க திக்ரு செய்யுங்க, நீங்க நோன்பு பிடிங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க, தொழுங்க, திக்ரு செய்யுங்க, நோன்பு பிடிங்கன்னு மட்டும் சொல்லாம, முதல்ல ரசூலுல்லாஹ் 13 வருஷம் 13 இயர்ஸ் மக்கால செஞ்ச பிரச்சாரத்தை நம்ம செய்யணும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். வணக்கம் எல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யணும். அதை அடிச்சு சொல்லுங்க. விடை காண்போம், நேர்வழி பெறுவோம். நம்ம தான் விடையை தேடணும். நம்ம தான் விடையை தேடணும். நேர்வழி வேணுமாக இருந்தா விடையை தேடணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்க போகிறேன். ஃபைனலைஸ், ஒரு விஷயத்தோட முடிக்க போகிறேன். ராஜா, அடுத்த நிகழ்ச்சி முடியட்டும், வீடியோ தர்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சி முடியட்டுமே. அடுத்த நிகழ்ச்சி சாப்பாடாகவும் இருக்கலாம், தொழுகையாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்க, தர்றேன். கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு இங்க இருப்பேன்னு சொல்லவங்க கையை தூக்குங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அதுதான் இன்ஷா அல்லாஹ். கேளுங்க, சொல்லுங்க, கையை தூக்குங்க. இன்ஷா அல்லாஹ் விடுங்க. உங்களுக்கு இரவைக்கு இதை விட நல்ல சுவாரஸ்யமா, ஃபென்டாஸ்டிக், அந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு தயாரிப்பு தயாரிச்சு. நான் இன்னைக்கு இரவு எத்தனை மணிக்கு தூங்கினேன்? இரவு 2:30 மணிக்கு தூங்கினேன். எழும்பினது 4:50 4:55 அந்த டைமுக்கு எழும்பினேன். இன்னும் தூங்கலை, அவ்வளோ நேரம் தான் தூங்கினேன். ஒரு 2 ஹவர் 2.5 ஹவர் தான் தூக்கம். இன்ஷா அல்லாஹ் பரவாயில்லை. இரவைக்கு உங்களுக்காக அந்த வீடியோக்களை எடுத்து உங்களுக்கு இரவைக்கு போட்டு காட்டுறேன். நாளைக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுவேன். உங்களுக்காக நின்று போட்டு காட்டுகிறேன். எவ்வளோ விஷயம் சமுதாயத்தில் நடக்க. நாளைக்கு நிற்க மாட்டேன்னு போய்க்க சொல்லுவாங்க, ஆனால் நிற்பாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஒரு விஷயத்தோடு முடிக்க போகிறேன். ஒரு விஷயம் ஃபைனல், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகிறண்டா என்ன சொல்லணும்? என்ன களிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷுவர் தானே? மவுத்தாகும் போது ஒரு மனுஷன் முஸ்லீமா சொர்க்கத்துக்கு நுழையணும் என்றால் என்ன களிமா சொல்லணும்? சொல்லுங்க. அதானே? இந்த இரண்டுக்கும் இடையில எதன் அடிப்படையில் அவன் வாழணும்? எந்த அடிப்படையில், எந்த வேயில வாழணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுதானே வாழணும். எதை சொல்லி முஸ்லீம் ஆனானோ, எதை சொல்லி அவன் மவுத் ஆகணுமோ, எதை சொன்ன சொர்க்கமோ, மவுத்து பிறக்கும் போதும் பிட்வீன் பி அண்ட் டி, பர்த் அண்ட் டெத், மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ வேண்டியதும் இந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ் சொன்னதை நீங்க எங்க பார்க்கலாம்? அல்லாஹ் சொன்னது எங்க இருக்கு? எங்க இருக்கு? குர்ஆன்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், ரசூல். முஹம்மது நபி சொன்னது எங்க இருக்கு? ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொன்மொழிகள் அதுல இருக்கு. அப்ப பிறக்கும் பொழுது ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகணும் என்றா பிறந்த பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னது குர்ஆன், நபி சொன்னது ஹதீஸ். மவுத் ஆகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்யணும். இந்த ரெண்டுக்கும் இடையில வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னது எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனின் படி வாழணும். முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னது எங்க இருக்குது? ஹதீஸ்ல இருக்குது. அந்த அடிப்படையில் வாழணுமா இல்லையா? வாழணும். இந்த ரெண்டும் தான். இதோட சேர்த்து இந்த கலிமாவில் மதுஹபுகளை சேர்த்துக்கொண்டா, தரீக்காக்களை சேர்த்துக்கொண்டா, இயக்கங்களை சேர்த்துக்கொண்டா, இந்த ரெண்டு அடிப்படைக்கு வெளியே போனால் வழிகேடு ஆரம்பிக்குது. மதுஹபுன்ற பேரில்,
மதுஹபு என்ற பெயர்கள்ல இன்றைக்கு நீங்க கபூர்ல இருக்கிறவன்ட்டு கேட்டாலும் எங்களுக்கு மதுஹபுல இருக்குன்னு பொய்க்க சொல்லுவான். இந்த மதுஹபண்ட தரிகாண்ட வேறு எந்த ஷேகு சூபியாக்கள் மாதாக்கள் மகான்கள் என்ற பேர்ல இந்த ரெண்டு அடிப்படைகளோட வேற உண்டை சேர்த்து கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் எங்கட ஷேகும், குர்ஆனும் ஹதீஸும் எங்கட மகானும், குர்ஆனும் ஹதீஸ் எங்கட தரிகாவும், இப்படி சொல்லி சொல்லித்தான் இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய சீரழிவு ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்? உம்மா பாப்பாவையும் சேர்த்துக்கொள்ளாங்க. இப்ப லேட்டஸ்ட் குர்ஆனும் ஹதீஸும் எங்களோட உம்மா அப்பா சொன்னதையும் செய்வோம். ஒருத்தன் சீதனம் வாங்குவான், அடே சீதனம் வாங்குற அறாமே சரியில்லையே, எங்களோட உம்மா அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கிற எங்களோட உம்மா அப்பாட உள்ளத்தை உடைக்க கூடாது சொல்லி, அதனால தான் நாங்கள் சீதனம் வாங்குகிறோம் இப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எனவே கலிமா சொல்லி முஸ்லிமானோம், கலிமா சொல்லி மௌத்தாகிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில கலிமாவின் அடிப்படையில் வாழ்வோம். கலிமா என்றால் குர்ஆன் ஹதீஸ். முடிச்சுக்கொள்ளுமா? எந்தெந்த இயக்கம் எல்லாம் இதுக்கு வெளியே போயிருக்கிறாங்க என்பதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது தெளிவு தேவைண்டால் இன்ஷா அல்லாஹ் நிற்போம், தெளிவு பெற்றுக்கொள்ளும். முடிச்சுக்கொள்ளுமா? இந்த ரெண்டு தான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை. சரியா? நாங்கெல்லாம் அதில் இருந்தவங்க தான். கேட்டதை சொல்லி, நான் இதுவரைக்கும் ஒரு பேரும் சொல்லலை, அந்த இயக்கம் இந்த இயக்கம் ஒரு இயக்கத்தில் பேரும் சொல்ல. ஆனால் அவர் கேட்குறாரு, நான் சொல்லி ஆகணும். கேட்டால் சொல்லணுமா இல்லையா? கேட்கறதுனால சொல்லணும். நாங்கெல்லாம் இருந்தோம். நான் 10 வருஷம் இருந்திருக்கிறேன். 7 சில்லா போயிருக்கிறேன். 3 நாள் பட்டியல் போட முடியாது. ஜும்மைராத் மற்ற எல்லாம் முடிச்சுக்கிறேன். நாங்கள் ஆயுள் கொடுத்து போனாலும் அங்கே போய் குர்ஆனை படித்து குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. என்ன வாசிப்பாங்க அங்கே போனா? வை அவங்க சொல்லுவாங்க குர்ஆன்ல இருக்கிற செய்தியும் அதுக்குள்ள இருக்குது, குர்ஆனில இல்லாத கட்டுக்கதையும் அதுக்குள்ள இருக்குதே அப்படின்னு சொல்லி கேள்வி வருமா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? யாரையும் புண்படுத்துறதுக்கா, யாருடைய மனசையும் உடைக்கிறதுக்கு நான் சொல்லலை. நான் சொல்றது யார மனசையும் உடைக்கிறதுக்கு, யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு அல்ல. நான் என்னது சொல்றேன்னு கேட்டா, என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆன ஹதீஸ இப்ப ஏழாம் பண்ணுவோம். ஒரு ஆள் ஏழாம் எழுப்பி சொல்லுங்க, ஒரு ஆள் எழுப்பி ஏழாம் சொல்லுங்க. ராஜா ஏழாண்ட தொழுகைக்கு பிறகு சொல்லுவாங்களா இல்லையா? ராஜா நீங்க 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 தான் எழுமுங்க, நீங்க தான் பள்ளி அவர் அவர் எழுமுங்க, ஏழாம் சொல்லுங்க. பள்ளியில தொழுகைக்கு பிறகு எழுப்பி சொல்லுவாங்களா? உண்டு, தெரியாது. சரி, நானே சொல்லிடுறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, துனியா ஆகிராவுடைய வெற்றி அல்லாஹ் தீனில வச்சிருக்கிறான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆனும் ஹதீஸும். இந்த ரெண்டின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேலை நடக்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, அதுதானே சொன்னாங்க. ஆனா இப்படி சொன்னவங்க எங்கேயாவது பள்ளிவாசலுக்கு போய் குர்ஆன் விளக்க உரை, உலமாக்கள் மௌலைமார்கள் போறாங்க, இன்றைக்கு வந்து குர்ஆன் நாங்க இன்னைக்கு வந்து சூரத் பக்கராட விளக்கம் பார்ப்போம், வாசிப்போம், அதோட விளக்கம் பார்ப்போம், அப்படி சொன்னாங்களா? ஆயுளை கொடுத்து முழு லைஃபை கொடுத்தவனும் அதைத்தான் வாசிக்கிறேன். எனக்கு பாடம், தலீம் புஸ்தகம் நீங்க ஒரு ஹதீஸ் ஆரம்பிச்சா நான் விளக்கம் வாசிப்பேன், பார்க்காம வாசிப்பேன், எனக்கு பாடம். ஏன்னா நாங்க இதுக்குள்ள பிறண்டவங்க. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டா, லைஃபை கொடுத்தாலும் அதைத்தான் வாசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிங்க. உதாரணமா நான் ஜப்பானுக்கு போனேன். ஜப்பானில இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு குர்ஆனை கொடுக்கல, எதை கொடுக்காங்க? எதை கொடுக்காங்க? தலீம் புஸ்தகம். அதுல உதாரணமா ஒரு செய்தியை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மலசலம் இது வந்து ஹலால், சாப்பிடலாம், குடிக்கலாம், உள்ள இருக்குது. இது நான் கேட்கல, ஒரு ஜப்பானீஸ் கொண்டு வந்து கேட்டாங்க, இப்படி இருக்குது, வாட் இஸ் திஸ், இது என்ன? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லு? நான் சொன்னேன், இது புராணம், இது இஸ்லாம் கிடையாது, இதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் வந்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன், இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, எங்களுக்கு பதில் தெரியல. அது வந்து அதுக்கு இஸ்லாம் இல்லை, இதுக்கு சம்பந்தமே இல்லை, அது போய் ரசூலுல்லாஹ்வுடைய பேரால சொல்லப்பட்ட பொய்யான தகவல்கள். விளைச்சா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொடுங்களேன். ஏன் நீங்க இன்னைக்கு எழுதின ஒரு புத்தகத்தை கொடுக்குறீங்க? அப்ப குர்ஆனை விட ஒரு புத்தகத்தை நீங்க முன்னுரிமைப்படுத்தினால், அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா, இது நேர்வழிக்கு அடையாளமா? உதாரண எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒரு பட்டியல் இருக்குது என்கிட்ட, அதுல ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் பிறகு பேசுவோம். ஓ, அது பெரிய பெரிய பட்டியல்.
சரி, வானம் பூமியை படைத்தது, உயிர்ப்பிப்பது, மரணிக்க செய்வது என்பவற்றை அல்லாஹ் தான் செய்கிறான் என்பதனை அபூஜைல் அபூலஹப் போன்றவர்கள் எவ்வாறு நம்பினார்கள்? இது நல்ல கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் பத்தி சொன்னாங்களா இல்லையா? வானம் பூமியை படைச்சது அல்லாஹ் இப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லும் முன்னாடி அபூஜஹலுக்கு எப்படி தெரியும்? ராஜா கொஞ்சம் கேளுங்க. அபூஜஹலுக்கு இது எப்படி தெரியும்? அபூலஹபுக்கு எப்படி தெரியும்? எப்படி நம்பினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி நபிமார்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வேதங்கள், இப்ப குர்ஆன் மாதிரி பைபிள் இருக்கு, தௌராத், இன்ஜீல் இருக்குது. இந்த வேதங்கள் எல்லாம் அங்க இருந்துச்சு. அந்த அடிப்படையில் சில நம்பிக்கைகள் அப்படியே அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. வானம் பூமியை படைச்ச அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை பராமரிச்சாங்க, காபத்துல்லாவை மெயின்டைன் பண்ணாங்க. யார் செஞ்சது? இப்ராஹிம் நபிக்கு புறம் அப்படியே தொடர்ச்சியா செஞ்சு வந்தாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கிட்டு வந்தாங்க. காபத்துல்லாவில் ஒருத்தர் சிரியாவுக்கு போகிறார். என்னது? அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாயி சிரியாவுக்கு போய் பார்க்குறான். சிலைகள் இருக்குது, கொண்டு வந்து காபத்துல்லால வச்சான். நல்லமேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சான். அப்போ ரசூலா சொன்னாங்க, யஜுர் அக்தாபஹு ஃபின்னார், நரகத்தில் அவன் குடல்களை இழுத்து திரிகிறான், எனக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை பின்பற்றிட்டு வந்து இடையில உண்ட பூத்திட்டாங்க. அதனால ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் இப்படித்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை அவங்க பழைய மார்க்கங்களை இருந்து தெரிஞ்சுக்கொண்டாங்க. வேறு சரி காசு. அடுத்த கேள்வி பாருங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க பிரதர்ஸ், கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் பேசி நானும் பேசினா டிஸ்டர்ப். ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன். கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜமாத்தே இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்காவது தெரியுமா ஜமாத்தே இஸ்லாமிய என்னண்டு? ட்ரெண்டிக்கு ஜமாத்துல் முஸ்லிமின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் பேசலை. இது வந்து ஜமாத்தே இஸ்லாமியை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் ஏற்கனவே அங்கே ஒன்று தந்திருந்தேன். உதாரணமாக என்ன தந்திருந்தேன்? அவங்களோட நிலைப்பாட்டில் முக்கியம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய அரசாங்கம் வேண்டும், அரசாங்கம் தான் எங்களுடைய நோக்கம். இஸ்லாத்தில் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்குது. இஸ்லாத்தில் அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயம் நடக்குது, பயங்கரமான படுமோசமான விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நான் நினைக்கிறேன் பேச்சு போகுது உள்ளுக்குள்ள, கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அமைதி, அதுக்கு பிறகு பேசுங்க. 5 நிமிஷம். ஜமாத் இஸ்லாமி என்னன்னு கேட்டார். அவங்களோட நிலைப்பாடு என்ன? இஸ்லாமிய அரசாங்கம் தான் தேவை. இஸ்லாத்துடைய எத்தனையோ விஷயங்கள் நாசமாகுது. உதாரணமா எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் பாருங்க. பிரான்சில் ஹிஜாப் அணிவதற்கு தடை என்று சொல்லி பெரிய பத்திரிகையில் ஆர்டிக்கல் வரும். ஹிஜாபுக்கு தடை, ஆர்ப்பாட்டம், கொதிக்கிறோம். எங்க எங்க? பிரான்சில். அப்படியே நேர கொழும்புல தெவடகாவைக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒன்றுமே ஹிஜாப் போட்டு கபருக்கு வாரதே கிடையாது. கபுரடியில் வந்து அங்கனைக்கு ஆட்டம் பாட்டம் நடக்கிற அத்தனை கூத்தும் எது? ஹாஸ்பிட்டலில் ஒரு பொம்பளை ஆப்ரேஷன், டாக்டர் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுவாரா இல்லை பக்கத்தில் நர்ஸ் நிற்பாங்களா? பக்கத்தில் நர்ஸ் நிற்பாங்க. டாக்டர் உள்ள எடுத்து நர்ஸ்மார் நின்று தான் ஆப்ரேஷன் நடக்கும். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள் ஜின் வைத்தியர்கிட்ட போனால் இருட்டு ரூமுக்குள்ளே தனி எடுத்து வச்சு கொள்வார். அவர் பண்ணுறதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு வெளியே வருமாறு. இந்த மோசமான இஸ்லாம் அனுமதிக்குதா இந்த மடத்தனத்தை? இந்த மடத்தனத்தை இஸ்லாம் அனுமதிக்குதா? தாயின் தந்தையும் காவலுக்கு நிற்கிறாங்க ஒரு அந்நியன்கிட்ட தன்னுடைய மகளை விட்டுட்டு. இந்த மாதிரியான மடத்தனம் நம்முடைய இலங்கையில் நடக்குது. இதை பற்றி ஜமாத் இஸ்லாமிய பேப்பரில் போடுதா? எங்கேயாவது ஆர்டிக்கல் போடுதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அடுத்தது, எந்த ஒரு ஃபத்வா எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்பதை விட யூசுப் அல் கர்லாவி சொன்னார், சையத் குதுப் சொன்னார் என்று ஆங்காங்கே சில பெயர்களை கொண்டு வருவாங்க. யூசுப் அல் கர்லாவி சொல்லுவார். அதே யூசுப் அல் கர்லாவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? கட்டாருடைய என்னது மோசா, கட்டாருடைய ஜனாதிபதியுடைய வைஃப் கை கொடுத்து கொண்டிருக்கார். ஜனாதிபதியுடைய வைஃபுக்கு பெரிய ஷேக் கை குலுக்கி கொண்டிருக்கார். ஹதீஸை பார்க்கலாம் நீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ரஅத்தின் கத், ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த ஒரு பெண்ணுடைய கையையும் ஒருபோதும் தொட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் சத்திய பிரமாணம் பையத் கொடுப்பதற்காக இஸ்லாத்துக்கு அழைப்பதற்கு எந்த ஒரு கட்டத்திலையும் இப்படி செய்யலை. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா போய் கை கொடுக்குவார். இவர் வந்து மாடர்ன் ஷேக். இவங்க எந்த ஒரு ஃபத்வாக்கும் அவர் தான் எடுப்பாங்க. சாராயம் கொஞ்சம் இருந்தால் அதை இதை குடிச்சிக்கலாமா? ஓகே, பரவாயில்ல, குடிச்சிக்கலாம். வட்டிக்கு ஊட எடுக்கலாமா? இலங்கையில் இந்தியாவில் எடுத்துடாதீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எடுக்கலாம். வட்டிக்கு ஒரு ஊட எடுக்கலாம் ஃபத்வா.
இவரைத்தான் எல்லா விஷயங்களுக்கும் ரெஃபரன்ஸ் அவருடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்வாங்க. இது போல இன்னும் எத்தனை விஷயம் இஸ்லாத்தில் அடிப்படை விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கபூரில் இருங்க, தர்காவில் இருங்க, சிறுக்கு வைங்க, அல்லாஹ்க்கு இணை வைங்க, ஜின் வேண்டிய செஞ்சுக்கங்க, பேய் பிசாசு விரட்டுங்க. ஆனால் அரசாங்கம் வந்தவரும் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். இது வரைக்கும் ஒரு அரசாங்கத்தையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் நிலைநாட்டவும் கிடையாது. சரி, இன்னும் இருக்குது, அதை தனியாக பேசுவோம். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை மக்கள் மத்தியில் எத்தி வைப்பதற்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள் தானே, அதுபோல் நபி அவர்கள் கலிமாவை பரப்புவதற்கு முயற்சி செய்தார்களே, எனவே நாங்களும் கூட்டமாக கலிமாவை எத்தி வைப்பதற்கு சென்றால் தவறா? நல்ல கேள்வி. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்வதற்கு மதீனாவுக்கு போனாங்க, மதீனாலேருந்து மக்காவுக்கு வந்தாங்க. மதீனா மக்காவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் போகலை. கவனிச்சுக்கலுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு போனாங்களா இல்லையா? போனாங்களா? போகல. ஆனால் அங்கே இருக்கிற நாட்டு மண்ணை இஸ்லாத்துக்கு வந்தானா இல்லையா? எப்படி வந்தான்? சஹாபாக்களை அனுப்பினாங்க. சில சஹாபாக் கவனிச்சுக்கொள்ளுங்க, சத்தம் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து யாரும் பேசணும். இது கவனிக்க வேண்டிய கட்டம். இதை முன்னுக்கு பின் வழங்கிக்காங்க. எத்தனையோ நாட்டு மன்னர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கடிதம் தான் எழுதி அனுப்பினான். இப்போ காலியில் இல்லாதவங்க, காலிக்கு வெளியே இருந்து வந்தவங்க கையை தூக்குங்க. காலிக்கு வெளியே நீங்களா எதுக்கு வந்தீங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க? சரி, நான் எங்கேருந்து வந்தேன்? கொழும்புல இருந்து வந்தேன். மௌலை, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? இங்கே தான் ஊடு. எங்கே இருக்கீங்க? தர்கா டவுன்லேருந்து மௌலவி வந்திக்கார். இந்த மற்ற மௌலைமார் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திக்கா. எதுக்கு வந்தோம்? இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு தான் வந்தீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிற்கிற எதுக்கு? இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு. நீங்கள் தாராளமாக போகலாம், சொல்லலாம். ஆனால் எதை சொல்லணும்? இப்போ கிறிஸ்தவன் வீட்டுக்கு வர்றான், நம்ம வீட்டுக்கு வர்றானா இல்லையா? நாங்கள் போகிறத விட அதிகமாக அவன் வருகிறான். எதை சொல்லுகிறான்? பைபிளை தான் சொல்கிறான். போனால் எதை சொல்லணும் என்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், நபியா ரசூல பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக். யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக். நீங்கள் பல்லிக் தப்லீக் பண்ணுங்க, எத்தி வைங்க. எதை எத்தி வைங்க? இந்த பேசிட்டிருக்காங்க. அந்த நம்ம இங்கே திருந்தினா தான் வெளியே திருந்துவோம், இங்கே திருந்தலைன்னா வெளியே திருந்த மாட்டோம். கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க, பேசுங்க, மசாலா டைம் தர்றோம். நபியே நீங்கள் எத்தி வைங்க. எதை எத்தி வைங்க? எதை? உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு எது இறக்கப்பட்டதோ, எது வந்துச்சு அதை எத்தி வைங்க. எதை எத்தி வைங்க? ரப்பிடத்திலிருந்து எது வந்துச்சு? குர்ஆன். இப்போ எத்தி வைக்க போறவங்க எதை எத்தி வைக்க போறாங்க? வேற புஸ்தகம் முடியுது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எத்தி வைக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய செய்தியை எத்தி வைங்க. அதன் பக்கம் அழைப்பு விடுப்பது குறைவு. இயக்கத்துக்கு தான் மக்கள் அழைக்கிறாங்க. அதனால தாராளமாக நீங்க ஊடாக போகலாம். குர்ஆன் ஹதீஸ் கொள்கையை எடுத்து சொல்லுங்க. பாவத்தை கண்டா தடுங்க. ஒருத்தர் இப்படி எல்லாம் செய்கிறார், தடுங்க. உதாரணமா பாருங்களேன், தாயத்து போடுறாங்க, கழுத்துல தாயத்து போட்டிக்கார். தாயத்து போடலாமா இல்லையா? குர்ஆன் ஆயத்தை போடலாமா? ஹதீஸ ஏலான்றீங்க. சரி பாப்பமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். நான் ஒரு மதரசாவுக்கு போனேன், ஒரு பெரிய மதரசாவுக்கு போனேன். மதரசாவில் பார்த்தா 4 மூலைகளையும் போத்தல் தொங்க விட்டிக்குது. கண்டிருக்கீங்களா? யாராவது கண்டவன் கையை தூக்குங்க. வீடுகளில் வேறு இடங்களில் போத்தல் தொங்க விட்டு பாதுகாப்பு. சரி, கையோடுங்க. மாஷாஅல்லாஹ், எல்லாரும் கண்டிருக்கீங்க. அவ்வளோ கூட்டில் தொங்க வச்சுக்குதோ? சரி, ஓகே, பேச்சு நிப்பாடு இல்லைட்டு. சரி, அப்படி எழுப்புங்க, எல்லாரும் ஒருக்க எழுப்புங்க. சரி, உட்காருங்க. மாஷாஅல்லாஹ், உட்காருங்க. தேசிய கீதம் போனால் என்ன அமைதியாக இருக்கீங்க? தேசிய கீதம், நாட்டில் ஒரு தேசிய கீதம் போனால் அமைதி. கை கட்டி வாய் மூடி மௌனமாக நிற்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரி, ஒரு மதரசாவுக்கு போனால் தாயத்து தொங்குது. இன்றைக்கி நாங்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவோம்? முதலாவது வாசலில் வளவுக்குள்ள 4 முறையில் புதைப்போம். அதுக்கு பிறகு வாசல் படியில் புதைப்போம். அதுக்கு பிறகு நிலையில் பெரிய அச்சிரகம் தரட்டை தொங்க விடுவோம். அதுக்கு பிறகு வீட்டில் போத்தல்களை தொங்க விடுவோம். ஜின், பேய், பிசாசு அதை தாண்டி இதை தாண்டி வந்துச்சுட்டு வைங்க. என்கிட்ட இங்கே இடுப்பில் கையிலெல்லாம் இங்கெல்லாம் தொங்குது, இங்கே கிட்ட வரையிலாது.
அதுக்கு மிஸ் பண்ணி வந்தால் நான் ஏற்கனவே அரிசி மைய கரைச்சி குர்ஆனாயத்தில் எழுதி குடிச்சிருக்கேன், உள்ளுக்கு இருக்குது பாதுகாப்பு. மதரசால தொங்குது. நான் கேட்டேன் இது என்னப்பா இது? இல்லை இல்லை, ஜின்னுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை. ஜின் வந்து மதரசால பாதியை கேட்குது. ஜின் வந்து என்ன கேட்குதாம்? மதரசால பாதியை கேட்குதான், டீடை கேட்குது. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளால ஒரு சிரிப்பு, என்னப்பா இது மதரசால? நான் கேட்டேன் உள்ள என்ன எழுதி வச்சிருக்குது? குர்ஆன் ஆயத்து. என்ன போட்டிக்குது? என்ன போட்டிக்குது? குர்ஆன் ஆயத்து. அப்படியே திரும்பி பார்த்தா 50 ஹாஃபிஸ்மார்கள் குர்ஆன் ஓதுறாங்க. எத்தனை ஹாஃபிஸ்மார்கள்? 50 பேர். 50 பேர் கையிலையும் என்ன பைபிள் இருக்கா குர்ஆனா? பாதியா முழுசா? முழு குர்ஆன் இருக்குது. 50 ஹாஃபிஸ்மார கையில் முழு குர்ஆன் இருக்குது. ஓதுகிற ஹாஃபிஸ்மார், ஒரு ஹாஃபிஸ் வந்து சாதாரணமாக ஓதினா 20 நிமிஷத்தில் ஒரு ஜுஸ் ஓத முடியும். சாதாரண ஓத. வேகமாக ஓதினா 10-15 நிமிஷத்தை முடிப்பான். அந்த ஃபாத்தியா ஓதுகிற இடங்கள் அவசர அவசரமாக 4 ஊடி இருந்தால் வேகமாக ஓதுவாங்க. அப்போ ஹாஃபிஸ்மார்கள் 50 பேர் குர்ஆன் ஓதினா ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் முடியும்? அத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கப்படுது. 50 குர்ஆன் கையில் இருக்குது. ஓதி கொடுக்குற ஹசரத்மார் எவ்வளோ பெரிய ஹாஃபிஸ் ஆயிப்பாங்க, எவ்வளோ பெரிய ஹாஃபிஸ். அவங்களோட உள்ளத்து எவ்வளோ பெரிய குர்ஆன். குர்ஆன் இங்கே இருக்குது, முழு குர்ஆன் இங்கே இருக்குது, ஓதுறாங்க, ஹசரத்மார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய உலமாக்கள். நான் கேட்டேன் உங்கள்கிட்ட அந்த டீடில் பாதியை கேட்குதே ஜின், அதுக்கு இந்த முழு குர்ஆன் 50க்கு பயம் இல்லை, இத்தனை ஹாஃபிஸ்மாருக்கு பயம் இல்லை, இத்தனை குர்ஆன் ஓதுறாங்க பயம் இல்லை, இத்தனை ஹசரத்மாருக்கு பயம் இல்லை. இந்த குர்ஆனிலிருந்து 2 வசனத்தை அச்சிரம் தகடு விளங்கிச்சா இல்லையா, பித்தளை தகடு, அதில் இப்படி எழுதி ஒரு புறமாயிரி இப்படி போட்டு 1 2 3 போட்டு அரபுல மேலே தொங்க விட்டா ஜின்னுக்கு பயப்படுதா அப்படின்னு கேட்டேன். ஓ பயப்படுதா அப்படின்றார். உங்களுக்கு இப்போ விளங்குதா என்னண்டு? ஷைத்தான் வழிகேட்டிலே மக்களை ஆழ்த்தி வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய முழுமையான குர்ஆன் 50க்கு பயம் இல்லையாம். ஆனால் அதிலிருந்து ஒரு எழுத்து எழுதி மேலே தொங்க விட்டா ஜின்கள் பயப்படுதா. இது ஷிர்கா இல்லையா? இதுதான் பாத்தில், அசத்தியம். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க அது இணை, ஆனால் தொங்க வச்சிருக்கான் பாதுகாப்பு. விளங்குதா உங்களுக்கு? இதை கண்டா வீட்டில் இருக்கிற கழட்டி வீசுங்க என்ற நம்பிக்கை யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல. வேறு எவருக்கும் எந்த வணக்கமும் செய்ய முடியாது. பாதுகாப்பு எல்லாம் அல்லாஹ் இடத்துல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் இணை வச்சு சிறுக்கு வச்சாலும் பரவாயில்லப்பா, இஸ்லாமிய அரசியல் வரட்டும். நீங்கள் சிறுக்கு வச்சு தாயத்து போட்டாலும் பரவாயில்லை, தொழுதிங்கன்னா நீங்கள் ஹாஜியார் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டீங்க. அதுதான் சரி. அடுத்த பாருங்க, தொழுகையில் பிஸ்மில்லா ஏன் பிஸ்மி இல்லாமல் ஏன் ஓதுகிறீர்கள்? யாரோ கண்டிருக்கிறாங்க, தொழுகையில் இமாம் ஓதுறாரு, பிஸ்மியை புழுங்கிட்டாரோ தெரியா, என்ன ஆச்சு பிஸ்மிலுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதான் கேள்வி. குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் தொழுகையில் பிஸ்மி மட்டும் ஓத மாட்டார் இமாம், அதுக்கு முன்னாடியும் ஒன்று ஓதுவார். என்ன ஓதுவார்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கட்டாயம் ஓதுவார், கட்டாயம் ஓதி ஆகணும். இப்போ யாராவது இமாம்கிட்ட போய் கேட்டிங்களா, இமாம் சாப் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதினீங்களா? இல்லையா? ஓதினேன். அதை ஏன் சத்தம் போட்டு ஓதலை? இமாம்கிட்ட யாராவது கேட்டிங்களா? இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஏன் கேட்கல? நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, இமாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நான் ஓதினேன், ஆனால் மெதுவாக ஓதினேன். ஏன் அதை சத்தம் போட்டு ஓதினா என்ன? இல்லை, ரசூலுல்லாஹ் வந்து மெதுவாக தான் ஓதினாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மெதுவாக தான் ஓதினாங்க. மெதுவாக ஓதினா மெதுவாக தான் ஓதணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ பிஸ்மில்லாவை எடுத்துக்கொள்வோம். பிஸ்மில்லா விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மிலை சத்தமிட்டு ஓதவில்லை. அப்படி என்று எங்கே வருது? புகாரியில் வருது, முஸ்லிமில் வருது, திர்மிதியில், நசாயில், அபூதாவுத், இப்னு மாஜா எல்லா கிரந்தத்திலையும் வருது. ரசூலுல்லாஹ் பிஸ்மிலை சத்தமிட்டு ஓதவில்லை. கான யப்தஉ பில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். பிஸ்மில சத்தம் போட்டு ஓதலை. அப்போ அஊதையும் பிஸ்மிலையும் ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு ஓதவில்லைங்கிறதுனால நாங்கள் ஓதலை. நீங்கள் மக்காவுக்கு போனீங்கன்னாலும் அதை பார்க்கலாம். மக்காவுக்கு போனீங்கன்னா இமாம் கிராத்துகள் வந்திருக்கும் பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ட்டு கிராத்து ஓதுவாங்க. ஏன்னா கிராத்து அவங்க ஓதலை, பிறகு வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்து அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. மக்காவுக்கு போனால் கூட ஓத மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஓதலை, அதனால் ஓதலை. சரியா? கிளியரா?
அப்படி அதை சத்தம் போட்டு தான் நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமையும் சத்தம் போட்டு ஓதுங்கன்னு நீங்கள் சொல்லணும். சொல்ல மாட்டீங்க. சொன்னால் இமாம்சா உங்கள் காதை பிடிச்சிருவார். பள்ளியில் போய் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. ரைட் ஓகே. கந்தூரி சாப்பாடு உண்ண முடியுமா? ஷஹ்லான், அதாவது கேளுங்க, ஏற்கனவே பசியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கந்தூரி சாப்பாடு சாப்பிட முடியுமான்ற சும்மா வாயை தொடச்சு கொள்ளுங்க. சரி ரைட், சரி கவனிச்சுக்கொள்ளுங்க. கந்தூரி சாப்பாடு, கந்தூரி என்றா என்ன? உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவாங்க, நாகூர் ஆண்டகை பிறந்த தினம், உடைய நேர்ச்சைகள், காணிக்கைகள், கோழிகள், ஆடுகள், அரிசிகள், தேங்காய்களை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். யார் பேரால? நாகூர் ஆண்டகை ஞாபகார்த்தம் அப்துல் காதர் ஜீலானி கந்தூரி. அதனால் உங்களுடைய ஆடு மாடு நேர்ச்சை அவர பேரால் உள்ள அத்தனை நேர்ச்சைகளையும் தாங்க. நேர்ச்சை வணக்கமா இல்லையா? வணக்கம். அந்த வணக்கத்தை போய் ஏன் அப்துல் காதர் ஜீலானிக்கு செய்றீங்க? ஏன்? அவர் தான் அவுலியா, மகான், பெரியார்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அவர் சொர்க்கவாசின்னு முடிவு பண்ணீங்க. திரும்ப போய் என்னத்துக்கு அவர் பேரில் பார்த்து ஓதுறீங்க? நரகவாசி ஒன்றை பார்த்து ஓத வேண்டியதானே? ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய ரப்புக்காகவே நீ தொழ வேண்டும், உன்னுடைய ரப்புக்காகவே நீ அறுத்து பலியிட வேண்டும். குர்பான் கொடுக்குறா ரப்புடைய பேர், அல்லாஹ்வுடைய பேருக்காக, அவனுக்காக மட்டும்தான் குர்பான் கொடுக்கணும். உதாரணமாக பாருங்க, ஒருத்தன் தொழுகிறான், அல்லாஹ்வுக்காக தொழணும். நான் லுஹருடைய 4 ரக்காத்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு நியத்து வைக்கும்போது அப்துல் காதர் ஜீலானி பொருட்டால் தொழுகிறேன்னு நேர்ச்சை பண்ணான். இவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? மாட்டிச்சா? எவனாவது உலகத்தில் அப்படி நியத்து வைக்கானா? வைக்க மாட்டான். ஏன்னா வச்சா தெரியும், வச்சா கேஸ் பாரு. இந்த இடத்துல பிரச்சனை. தொழுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக அப்துல் காதர் ஜீலானி பொருட்டால் தொழுகிறேன், நாகூராண்டை பொருட்டால் தொழுகிறேன்னு சொல்ல மாட்டான். ஆனால் மிகப்பெரிய ஷிர்க் எங்கே வைப்பாங்கன்னு கேட்டால், துவா கேட்கும் பொழுதும் நேர்ச்சை பண்ணும் பொழுதும், நேர்ச்சை பண்ணும் போதும் துவா கேட்குற பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யாராவது ஒரு பெரியார் பொருட்டால், மகான் பொருட்டால் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட பேரால் கொடுக்கப்படக்கூடிய கத்தம் கந்தூரி. ஒவ்வொருத்தர்கிட்ட அவர்கிட்ட அரிசி, மாங்காய், தேங்காய், ஆடு மாடு நேர்ச்சை. ஆடு மாடுகள் அல்லாஹ்வுடைய பேரால் தான் நேர்ச்சை செய்யப்படும். அப்போ அந்த நேர்ச்சியை அப்துல் காதர் ஜீலானி பொருட்டால் நேர்ச்சை, நாகூர் ஆண்டகை பொருட்டால் நேர்ச்சை, இப்படின்னு சொல்லி அந்த நேர்ச்சை கொடுக்கப்படுவதனால அந்த சாப்பாடுகள் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியுமா? ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா. அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுபவைகள் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரியான உணவுகள் அப்துல் காதர் ஜீலானி பொருட்டாலே அதை நேர்ந்து வச்சுப்பான். ஒரு கோழி இருக்கும், அது காலில் ஒரு புடவத்துணை கட்டி விட்டுருவான். இது அப்துல் காதர் ஜீலானி பொருட்டால், நாகூராண்டை பொருட்டால் நேர்ந்து விட்டிக்குது, தொட்டுடாது. வணச்சா இல்லையா? இன்னும் பிஸ்மில் சொல்லித்தான் இருப்பாங்க. ஆனால் நாகூர் ஆண்டகை பொருட்டால் நேர்ந்து வச்சுப்பாங்க. விளைச்சா இல்லையா? அதனால் அந்த மாதிரி சாப்பாடுகள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலைக்கு முன்னாடி நேர்ச்சை பண்ணி சிலைக்காக முதலாவது ஒரு சாப்பாடு கொடுப்பான். அந்த சாப்பிட முடியுமா? அப்போ இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிட்றது மார்க்கத்தில் முடியாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த ஒரு பயானில் இதை சொன்னேன், இப்படி சாப்பிட முடியாது, அல்லாஹ் அல்லாதவர்கள் பேரால் இப்படி நேர்ச்சை பண்ணினது அறுக்கப்பட்டதுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? மௌலவி, நான் கந்தூரிக்கு போகவும் இல்லை, அந்த சாப்பாட்டை சாப்பிடவும் இல்லை, ஆனால் கந்தூரியில் கொடுத்த சோத்தை ஒருத்தர் கொண்டு வந்து எனக்கு தந்தார், நான் வீட்டில் தான் இருந்தேன், சாப்பாடு வந்துச்சு, இப்போ சாப்பிட முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அதையும் சாப்பிடாதீங்கப்பா. அடுத்தவர் எழுப்பினார், மௌலை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் கந்தூரிக்கு போகவும் இல்லை, யாருமே எனக்கு கொண்டாந்து தரவும் இல்லை, யாரோ ஒருத்தர் எங்களை பக்கத்து வீட்டுக்காரரை கொடுத்து அவர் எனக்கு தந்தார், அதை சாப்பிட இயலுமா? ஒரு சோத்து பார்சலுக்கு எப்படி லைன் எடுக்கான்னு பார்த்தீங்களா? ஒரு சோத்து பார்சல். அப்போ சாப்பிடாதேண்டா, சாப்பிட்ற அந்த சூப்பு இந்த முல்லா கதை உண்டிக்குதா இல்லையா? இந்த மாதிரி கடைசியாக பச்சை தண்ணி கதையாகி போடுவான் கதையை. அப்போ இந்த மாதிரி சோத்துக்காக, ஒரு பார்சல் கந்தூரிக்காக, ஒரு கிடி சாப்பாட்டுக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எங்களோட நம்பிக்கைகளை ஈமான பால்படுத்தக்கூடாது.
எங்களோட கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். அல்லாவுக்காக அறுக்கப்பட்டதை சாப்பிடும், இல்லையா தூக்கி வீசிட்டு வேலையை பார்ப்போம். இதை விட பட்டினி இருந்துட்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? யார் பயம் பண்ணுற மாதிரி இருக்கு? வாங்க முன்னுக்கு வாரீங்களா? கொஞ்சம் மெதுவா. ரைட். கூட்டு துவா ஓத முடியுமா முடியாதா? வட்டியால் ஏழைகளுக்கு நன்மையை நாடாமல் உதவி செய்ய முடியுமா முடியாதா? சுற்றுலா ஹராமா? பயங்கரமான கேள்வி கேட்டீங்க. ஃபெஸ்ட்டு குயிக்கத்தை உண்டை சொல்லுவோம், ஏன்னா அடுத்தடுத்தாக்களுக்கு சான்ஸ் கொடுத்துரும். கூட்டுத்துவா ஓத முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. குர்ஆனில் சூரத் அராஃப் 7வது அத்தியாயம் 128வது வசனம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 55 சரி 55 7:55 போய் பாருங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க ராஜா, கவனிச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்னும் பேசுறாங்க. 7:55 அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா. உங்களோட ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. தலர்ருஅன் எப்படி? கெஞ்சி, ஹம்பிளி கெஞ்சி கேளுங்கள். என்னமோ ஒரு டிஸ்பியூட், ஒரு முரண்பாடு போகிற மாதிரி இருக்குது இங்கனைக்கு. அது எனக்கு தெரியும் என்னான்னு நான் பிறகு கிளியர் பண்ணுறேன், ஆக்களை பார்த்துட்டு. சரி, உங்களோட ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். தலர்ருஅன் கெஞ்சி துஆ செய்யுங்கள். வ குஃபியா, குஃபியானா சீக்ரெட்லி. சீக்ரெட்லி எப்படி? ரகசியமாக சப்தமின்றி துஆ செய்யுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எப்படி துஆ செய்யணுமா? அல்லாஹ் 2 கண்டிஷன் போடுறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? துஆ செய்யுங்க, உங்களோட ரப்பிடத்தில் துஆ செய்யுங்க, கெஞ்சி அழுது துஆ செய்யுங்க. ஆனால் சத்தம் போட்டு துஆ செய்யாதீங்க. இப்போ சத்தம் போட்டு துஆ செய்யக்கூடாதுங்கிறது யார கட்டளை? ஜமியத்துல் உலமாவோட தீர்ப்பா? யார தீர்ப்பு? நீங்கள் குர்ஆனில் போய் பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்கே பிரட்டி பாருங்க. அந்த குர்ஆனுடைய வசனம் இமாம் ஷாஃபி அவர்கள் அவரை உம்மு என்ற கிரந்தத்தில் குர்ஆனுடைய இந்த மாதிரியான வசனத்தை கொண்டு வந்து தொழுகைக்கு பிறகு ஓதுகிற கூட்டு துவா நான் வெறுக்கிறேன், அது ஒரு பிதா, நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பேரால தான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஷாஃபி இமாமோட பேரால தான் இன்னைக்கு தப்பு நடக்குது. அதை வெறுக்கிற, அது ஒரு பிதாத்துங்கிறார் இமாம் ஷாஃபி. ஏன்? சத்தம் போட்டு துவா கேட்க முடியாது. உதாரணத்துக்கு வைங்களேன், என் வீட்டில் பிரச்சனை, எனக்கும் வைஃபுக்கும் பிரச்சனைன்னு வைங்க. நான் பள்ளியில் உட்காந்து யாரெல்லாம் எனக்கு வைஃபுக்கு பிரச்சனைன்னு சத்தம் போட்டு கேட்டால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பள்ளியில் உட்காந்து சத்தம் போட முடியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் எப்படி துஆ கேட்டால் ஒரு மனுஷன்கிட்ட பயபக்தி இறையச்சம் வரும். அதனால் அல்லாஹ் சொன்னா நீங்கள் சத்தம் போட்டு கேட்காதீங்க. சரி, தொழுகைக்கு பிறகு நாங்கள் கேட்குறோம் சண்டை பிடிச்சி. நம்ம சமுதாயத்தில் பள்ளியில் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷம் தொழுதாங்க? கையை தூக்கி சொல்லுங்க. எத்தனை வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம். கிட்டத்தட்ட 10 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுகிச்சாங்க. 10 வருஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது தொழுக முடிஞ்ச பிறகு ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பெரிய ஒரு துவா, சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் என்று அழுது புலம்பின ஒரு ஹதீஸ் இருந்தால் கொண்டு வந்து தாங்க, நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 வருஷத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரார்த்தனை தொழுதாங்க. ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கூட்டு துவா கேட்டிருந்தா கொண்டு வந்து தந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு செய்தி, இதை சொன்ன உடனே டக்குன்னு எத்தனையோ பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன ராஜா கேள்விகளை கவனமாக்கிங்க, விடைகளை கவனிங்க. ராஜா நீங்கள் வியாபாரத்துக்கு பொருள் வச்சுருக்கீங்க, வர்ற கஸ்டமரை கவனிக்கிங்கல்ல, விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? அப்போ தொழுகையில் முடிச்சுக்கொள்ளுமா? முடிச்சுக்கொள்ளும், இதோட முடிச்சுக்கொள்ளும். அப்போ தொழுகையில் வந்து இமாம் வந்து சூரத்து ஃபாத்திஹா ஓதுறாரு. இமாம் சூரத்து ஃபாத்திஹா ஓதினோடனே நீங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றீங்க? ஆமீன். அப்போ அது கூட்டு துவா தானே, அந்த ஆதாரம் வைப்பாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட மாறி கேட்க போகிறேன், தொழுகை முடிஞ்சோன்னு ஓதுறீங்களே கூட்டு துவா, அதில் வெறும் என்ன வரும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ஆமீன். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஐன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஆமீன். இதுக்கு பிறகு என்னென்ன துவாலா ஓதுறீங்களோ இந்த துவாலா எங்கே வருது? குர்ஆனுக்குள்ளே வருது. எங்கே வருது? தொழுகை முடிஞ்சு ஓதுகிற கூட்டு துவால எந்த துவா ஓதுறீங்களோ, ஆமீன் சொல்றீங்களோ, அந்த துவா எங்கே வருது? குர்ஆனுக்குள்ளே வருது.
இப்போ இமாம் தொழுகையில் ஃபாத்தியா ஓதினார் ஆமீன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அடுத்த சூரா ஓதும் போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ வகினா அஸாபன்னார் அப்படின்னு ஓதுவார். இப்போ ஏன் ஆமீன் சொல்லலை? அதே தொழுகைக்குள்ள ஏன் இப்போ ஆமீன் சொல்லலை? அதுக்கு பிறகு ஒரு பள்ளியிலும் சொல்ல மாட்டாங்க. கூட்டு துவாவுக்கு சண்டை பிடிக்கிறவங்க, எந்த துவாவை ஓதி கூட்டு துவாண்டு ஆமீன் சொல்லாங்களோ அப்படி சண்டை பிடிக்கிறவங்க, அதே துவா தொழுகையில் வருகுது. ஆனால் தொழுது கொண்டிருக்கும் போது ஆமீன் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் ஃபாத்திஹா சூரத்தில் ஆமீன் சொன்னாங்க, அதனால் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வேறு எந்த துவாவும் குர்ஆனில் வந்தால் அதுக்கு ஆமீன் சொல்ல மாட்டாங்க, அதனால் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன முடிவு? ரசூலுல்லாஹ் எங்கே சொன்னாங்களோ சொல்லுவோம், அதை நாங்களும் சொல்லுவோம் ஆமீன். எங்கே ரசூலுல்லாஹ் சொல்லலையே அங்கே சொல்ல மாட்டோம். முடிஞ்சு போச்சா? வேறு வாதங்கள் இருக்குது, இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நேரம் இல்லை. இது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்கள் வீடியோ பார்ப்போம்.